நான் தான் பண்ண சொன்னாங்க. ஓகே ஓகே. எடுக்கல, கால் போல. டைம் ஆகுது. கொஞ்சம் சின்ன டாபிக் தான், கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க பார்ப்போம், ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் டே நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் அது பேர் என்ன, இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆமா. இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம். அப்படின்னா என்ன, இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது, இந்த இது யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நான் அந்த லிங்க்லாம் அனுப்பிச்சேன், யாராவது பார்த்தீங்களா அதை? பார்த்தேன் நான். இதில் எது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், எது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவனாவது ஒரு கிறுக்கு போய் திடீர்னு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, டிஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, அதை சொல்றதுக்காக தான். மற்றபடி இதெல்லாம் ரியல் டைம்ல இந்த அளவுக்குலாம் தெரியணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எது எங்க எதோட இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குன்னா யாருக்குமே தெரியாது. அந்த ரூல்ஸ் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த குட் திங். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல படிச்சோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மவுண்டைன் பைக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பைசைக்கிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பைசைக்கிள் இஸ் அ பேரண்ட், அதுல வந்து மவுண்டைன் பைக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேஸ் கிளாஸ், இது வந்து டெரைவ்டு கிளாஸ். டெரைவ்டு கிளாஸ்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற கிளாஸ் தான் டெரைவ்டு கிளாஸ், which is derived from the base class. அதுக்கப்புறம் வந்து இது வந்து, அதாவது நாம என்னென்ன டேர்ம்லாம் இப்போ பேரண்ட்டுக்கு என்னென்ன டேர்ம்லாம் பார்க்கலாம்னா, பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம், சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம், பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். 3 டேர்ம் வச்சு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான், அது பேரண்ட் கிளாஸ்ங்கிற அர்த்தம் தான். அதே மாதிரி சப் கிளாஸ்ன்னு சொல்லலாம், டெரைவ்டு கிளாஸஸ்ன்னு சொல்லலாம், சைல்டு கிளாஸஸ்ன்னு சொல்லலாம். இந்த டெர்மினாலஜிஸ் கொஞ்சம் பார்த்துங்க. அண்ட் இந்த எக்ஸாம்பிளில் பைசைக்கிளுங்கிறதுல 2 ஃபீல்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஹேஸ் சம் மெத்தட்ஸ் as well. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மவுண்டைன் பைக் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து, இப்போ இது வந்து மவுண்டைன் பைக்கோட இல்லுஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல இந்த பாக்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா, இதை நீங்க பேரண்ட்னு ஒன்று போட்டிருக்கோம்ல, இதோட பேரண்ட் வந்து அந்த பைசைக்கிள் இருக்கிற மொத்தமும் இது உள்ளார இருக்கு பாருங்க. இது வந்து மவுண்டன் பைக்கோடு, இது மொத்தமும் சேர்த்தே மவுண்டன் பைக் தான். ஸோ அப்போ ஒரு விஷயம் பேரண்ட் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, பேரண்ட்ல இருக்கிற மொத்தமும் உங்களோட சைல்டுக்கு வந்துருங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதனாலதான் நீங்க சைல்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணும்போது ஈஸியா அது வந்து கால் ஆகுது. புரிஞ்சுச்சுங்களா? ரைட். அண்ட் இன்னொரு விஷயம், பேரண்ட்டுடைய பப்ளிக்கை தான் நம்மளால கால் பண்ண முடியும், பிரைவேட்டை கால் பண்ண முடியாது. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகணும்னா பேரண்ட்ல இருக்கிறது பப்ளிக்கா இருக்கும். இப்போ அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் வந்து இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன? பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்னா ஒரே ஒரு பேரண்ட் இருக்குல்ல, அத வந்து நிறைய பேரண்டா வச்சுக்கலாம். சூப்பர், ஓகே. நான் யாரையும் படிச்சுட்டு சொன்னேன், கீர்த்தி இன்டர்ஃபேஸ் படிச்சீங்களா? டைம் பார்த்திருக்கேன் நானு. அதுதான் இன்டர்ஃபேஸ்னா என்ன சொல்றது, இப்ப இதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் கீவேர்டு வைக்கிறோம், இதுக்கு வந்து நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் அதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட்னு வைப்ப மாட்டுக்கு. நான் ஒண்ணு படிச்சேன், என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே ஓகே, கீர்த்தி நீங்க மெத்தட்னா அதுல பாடி இருக்காது, கரெக்ட், நான் வருமா அந்த அப்ஸ்ட்ராக்ட். கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் ரிலேட் பண்றதுக்கு எக்ஸ்டெண்ட் கீவேர்டு யூஸ் பண்றோம். இதுவே இன்டர்ஃபேஸா இருந்தா ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ வந்து ரிலேட் பண்றதுக்கு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் கீவேர்டு யூஸ் பண்றோம். அதுவும் இல்லாம இப்ப கிளாஸ்னா நம்ம வந்து ஒரு பேரண்ட் தான் வச்சுக்க முடியும். இதுல இன்டர்ஃபேஸ்னா நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன, இதுல அப்ஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் வருது, அத பேஸ் பண்ணி தான் இந்த இதுவே வருது, இந்த டாபிக். வேற என்ன பார்த்தேன்? இல்ல இதெல்லாம் சொன்னீங்க,
மெயினானு சொல்லியா? மெயினானதுன்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் மெயினானது தான். ஆனா நீங்க சொல்ற இந்த இதுல வந்து இந்த இதுல டிக்ளேர் தான் பண்ண முடியும். அதுல வந்து டெஃபினிஷன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பார்த்தேன் அதுல. நமக்கு மெயின் இதுல வந்து அது வந்து ஃபங்க்ஷன்ல தான் வந்து அத டெஃபினிஷன் பண்ண முடியும். டிக்ளேர் மட்டும் தான் அந்த மேல பண்ண முடியும். அந்த கிளாஸ்க்குள்ள. அதாவது ஃபங்க்ஷன்ல உள்ள அந்த மேல ஹெட்டிங் மட்டும் தான் இன்டர்ஃபேஸ் பார்க்க முடியுமா? இன்டர்ஃபேஸ்ல சொல்றாங்க. இன்டர்ஃபேஸ்ல டிக்ளரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இனிஷியலைஸ் பண்ண முடியாதா? இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, சூப்பர். வேற வேற என்ன? இதுக்கு மேல நான் எங்கடா சொல்றது? ஆல் குட். சூப்பருங்க. அப்ரிஷியேட். பயங்கரமா மனப்பாடம் பண்ணிருக்கீங்க. ஐ மீன் மனப்பாடம் பண்ணிருக்கேன்னா இப்ப யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இதே மாதிரி தான் சொல்லணும். ஓகேவா? இன்டர்வியூல கேக்குறாங்கன்னா இதான் பதில். நீங்க சொன்ன அவ்வளவும் சூப்பரான பதில். இதை சொன்னாலே போதும், உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தெரியுங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுல முக்கியமா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, இன்டர்ஃபேஸோட கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இன்டர்ஃபேஸ்ங்கிற கான்செப்ட் வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவால அலௌடு கிடையாது. வாட் இஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, சிங்கிள் சைல்டு பட் மல்டிபிள் பேரண்ட், அதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் கேன் ஒன்லி எக்ஸ்டெண்ட் பர்சன். வேற யாராவது ஒருத்தவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அதனால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி பர்சன் ஒன்னு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை நான் அன்னைக்கு சொல்லும்போதே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, பக்கத்துல கம்மா போட்டு இன்னொரு பேரண்ட கால் பண்ணீங்க, பண்ண முடியல. ஆமா, அப்படின்னு கேட்டீங்கன்னா போட முடியாது. இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் சைல்ட், மல்டிபிள் பேரண்ட். மல்டி லெவல்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா கிராண்ட் பேரண்ட் கான்செப்ட். 1/1 அதான் மல்டி லெவல். ஓகேங்களா? அப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா எதுக்கு? இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பிரச்சனை எப்படி ஜாவால சால்வ் பண்ணலாம்னா இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு இன்டர்ஃபேஸ் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆன்சர். அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட். அடுத்து இன்டர்ஃபேஸ்க்கும் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அது எப்போ எப்படி அப்படிங்கிற விஷயங்களை பத்தி இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வந்து தியரிட்டிக்கல். ஓகேவா? தியரிட்டிக்கல்னா என்னன்னா இப்பெல்லாம் இருக்குன்னு தெரியும், ஆனா எப்போ இன்டர்ஃபேஸ் எப்போ இன்ஹெரிட்டன்ஸ் போகணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் நாம இன்னும் பார்க்கலல்ல எழுமலை? பார்க்கல, இன்னைக்கு பார்த்துடலாம். இன்டர்ஃபேஸ் அப்ஸ்ட்ராக்ட் ரெண்டு தான் இன்னைக்கு கான்செப்ட். ஓகே ஓகே. ஸ்டூடெண்ட், பர்சன், எம்ப்ளாயி. வெரி குட், ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி கிளாஸுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் ஒரு அடிப்படையாக ஒன்று சொல்கிறேன். ஒரு இன்டர்ஃபேஸ்னா என்னன்னா, ஜாவா கிளாஸ் இங்கேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பக்கத்துல கீழே ஒன்று வருது பார்த்தீங்கன்னா, ஒரு டைப்பே வருது. அதை செலக்ட் பண்ணி tax payer. இதை சிம்பிளா நான் வச்சுக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்ல பாருங்க. வாட் இஸ் இன்டர்ஃபேஸ்? எப்பப்பா இன்டர்ஃபேஸ் போகணும்? அந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக இன்டர்ஃபேஸ் போகணுங்கிறது ஒரு ஆன்சர். ஓகேவா? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வேணும்னா யூ ஷுட் கோ டு இன்டர்ஃபேஸ். சிஸ்டம் ஸ்லோவா இருக்கா? நான் டைப் பண்ண வேற ஏதோ வருது. டு அச்சீவ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு இன்டர்ஃபேஸ் வேணும். இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கான்செப்ட். இது என்னன்னா, whenever you see something is a kind of rules டிஃபைன் பண்றதுக்கு இன்டர்ஃபேஸ் வேணும். வாட் இஸ் ரூல்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். என்னாச்சு, உங்க ஸ்கிரீன் போயிருச்சு? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. என்னோட சிஸ்டமே திடீர்னு ஸ்லோவா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்.
ஸ்க்ரீனே தெரியலையா அப்போ? ஆஹா இப்ப அது வந்துட்டு திரும்ப போயிருச்சு. திரும்ப உங்க நேம் தான் வந்திருக்கு இப்ப. இப்ப பிளாக்கா தான் தெரியுது ஸ்கிரீன். ஒரு நிமிஷம். கொஞ்சம் ரிசோர்ஸை க்ளீன் பண்ணுறேன். ஓகே, என்ன ஆச்சு? Return பண்றாங்க. இப்போ தெரியுதுங்களா பாருங்க. இப்ப வருது. ஸ்டாப் பண்ணிட்டு இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகலையா? ஆயிருக்கு பதறாதீங்க. இன்னும் ரொம்ப தூரம்லாம் போகல பிரியா. நேத்து நான் கால் பண்ணேன் ஆக்சுவலா இன்ஃபார்ம் பண்றதுக்கு. நீங்களும் அப்ப இல்லையா, அதனால தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம புடிச்சுக்கலாம். நான் எப்படி இருந்தாலும் திருப்பி சொன்னதான் சொல்லிட்டு இருக்க போறேன், அதனால நீங்க கேட்ச் பண்ணிடுவீங்க. ஓகே டன். லெட்ஸ் கம் டு த செஷன் அகைன். இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுல வந்து வெறும் டிக்ளரேஷன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். பாடி வந்து நான் போடவே இல்லை. பாடி இஸ் நாட் பேசிக்லி அலவுட் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுங்க. இப்போதைக்கு இன்டர்ஃபேஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் ஹாவ் ஜஸ்ட் அ மெத்தட் டிக்ளரேஷன். இட் வில் நாட் ஹாவ் அ பாடி. ரேதர் ஆல் அதர் கிளாஸஸ் வில் ஹாவ் அ மெத்தட் வித் பாடி. அவ்வளவுதான். இது 2 டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து இன்டர்ஃபேஸ்னா ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொன்னேன். வாட் இஸ் மீன் பை தட்? ரூல்ஸ்னா அவங்க இதை பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. எப்படி பண்ணணும், வாட் நீட்ஸ் டு பி டன்ங்கிறத இன்டர்ஃபேஸ் சொல்லிடும். பட் ஹவு இட் ஷுட் பி டன் அப்படிங்கிறத நாம தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ் வில் டூ. இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ் எது அப்படின்னா, இப்போ இந்த டாக்ஸ் பேயபிள் என்ன பண்றேன்னா, ஸ்டூடெண்ட் வந்து டாக்ஸ் பே பண்ணுவாரா, அவர் பே பண்ண மாட்டாரு. எம்ப்ளாயி தான் எம்ப்ளாயி தான் பண்ணுவாங்க. இப்போ எம்ப்ளாயின்னு போறது முன்னாடி இப்போ டீச்சரை யோசிப்போம். டீச்சர் டாக்ஸ் பேயபிள் பண்றவங்க தான். ஆனா இப்போ வந்து அப்போ இங்க டீச்சரை டாக்ஸ் பேயபிள்னு போட்டு அதை பண்றதுக்கு பதிலா, இன்ஃபேக்ட் இங்கேயே பண்ணலாம், நான் பண்ணி காட்டுறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் டாக்ஸ் பேயபிள் இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்ட உடனே இப்போ என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். இந்த டாக்ஸ் பேயபிளை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்ன உடனே a class teacher must either be declared abstract or implement abstract method pay tax in tax payable. அதாவது அந்த டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றது வந்து கட்டாயமா சொல்லுது. ஏன்னா டீச்சருங்கிறவங்க டாக்ஸ் பேயபிளா இருக்கணும்ன்ற மாதிரி ரூல் மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். நான் செட் பண்ணதுனால கண்டிப்பா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுது. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டீச்சர் எப்படி டாக்ஸ் பே பண்ணணுங்கிறத வந்து தே ஹாவ் டு ஒர்க் பை தேர் ஓன் செல்ஃப். ஓகேவா? இதை வந்து ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எம்ப்ளாயிலே போட்டுற வேண்டியதானே டாக்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எம்ப்ளாயிலே போடலாம். பட் எவ்ரி எம்ப்ளாயர் இஸ் அ டாக்ஸ் பேயபிளா அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, எல்லா எம்ப்ளாயரும் வந்து டாக்ஸ் பே பண்ண மாட்டாங்க, ஒரே மாதிரியான டாக்ஸ் பே பண்ண மாட்டாங்க, ஒரே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எம்ப்ளாயில அதை போடுறதுக்கு பதிலாக பெட்டர் வந்து டீச்சர்லேயே போட்டு அவங்களுக்கு தகுந்த அந்தந்த ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் மாறப்போகுது. அந்தந்த ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பர்சன்டேஜஸ் மேபி அவங்களுடைய சேலரி ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி மாறப்போகுது. ஐ டோன்ட் நோ, ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் டாக்ஸ் மாறாதுன்னு நினைக்கிறேன். சேலரி ரேஞ்சை பொறுத்த மாதிரி தான் மாறும். நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? இது எனக்கு ரியலா வந்து அது எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் ஐடியலி அது எங்க போடணுங்கிறது நம்மளோட தாட்டு தான். நீங்க இங்க போட்டாலும் நாட் அ பேட் திங். ஓகேவா? இல்ல இது ஏன்னா இங்க போட்டா நீங்க டீச்சருக்கு போடணுமா, அதே மாதிரி எம்ப்ளாயின்னு வேற யாராவது இருக்காங்களா? இல்ல. ஓ, டீச்சர்னு ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் போட்டிருக்குமா? மேனேஜர், ஆஃபீஸ் அட்மின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணா இன்னொரு கிளாஸ் போட்டுக்கலாம். அது வேற யாராவது நீங்க அப்புறமேட்டுக்கா பண்ணுங்க. ஓகேவா? ஆஃபீஸ் அட்மின் இன்னொரு கிளாஸ் போடுங்க. அந்த கிளாஸ் இட்ஸ் ஆல்சோ எம்ப்ளாயி கிளாஸ். பிகாஸ் ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர் இருப்பாங்க, ஆஃபீஸ் அட்மின்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இல்லாட்டி மேனேஜர்ஸ், சம்திங் whoever you want to name, just have a name. அந்த மாதிரி போட்டு கிரியேட் பண்ணிங்க. இப்போதைக்கு வந்து இப்போ இங்கே நான் எம்ப்ளாயபிளை போடலாம் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ இங்கே போட வேணாம், இப்போ இங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, எம்ப்ளாயி ஆல்ரெடி பர்சன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அது கூடவே சேர்த்து நான் என்ன சொல்கிறேன், இம்ப்ளிமெண்ட்ஸ் டாக்ஸ் பேயபிள் அப்படின்னு போடுறேன். அதை போட்டோடனே இது இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுது. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன்.
இப்போ இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பே டேக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இப்போ இது என்ன பண்ணணும்னா இங்கே சம் கால்குலேஷன் நடக்கணும். சம் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் வாட் த எம்ப்ளாயி ஹேவ் டிக்ளேர்ட் ஆல்ரெடி. இப்போ இதுக்கு நம்மளுக்கு ஃபீல்டு இல்லை, அதனால இது என்னால் பண்ணி காட்ட முடியாது. ஆக்சுவலாக இது எப்படி ஃபீல்டு இருக்குன்னா, இப்போ எம்ப்ளாயின்னு போட்டிங்கனாலே இப்போ அவர் ஒரு டேக்ஸ் பேயபிளாக இருக்கணும் அப்படின்னா he has to implement something அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதில் ஒன் ஆஃப் த இது வந்து அவங்க பே டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏற்கனவே அந்த இதெல்லாம் டிக்ளரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கணும். என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டிக்ளரேஷன்ஸ்லாம் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதை ஒரு வேரியபிளாக இங்கே வச்சுக்கலாம் டிக்ளரேஷன்ஸ்ன்றது. அப்போ டிக்ளரேஷன்ஸ்னாலே உங்களுக்கு என்ன எஸ்ன்னு சேர்க்குறேன் பாருங்க, ப்ளூரல். அப்போ டிக்ளரேஷன்ஸ்னு நீங்கள் எப்போல்லாம் அப்படி பேசுறீங்களோ அப்போ அது என்னவா இருக்கணும்? ஒரு அரே லிஸ்ட்டாக இருக்கணும், இல்லை ஒரு லிஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா லிஸ்ட்டில் தானே நம்ம வந்து பல விஷயங்களை ஒன்றா கண்டெயின் பண்ண முடியும். எப்போ லிஸ்ட் போகணுங்கிறதுக்கான ஹிண்ட் தான் அந்த எஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் ஆப்ஜெக்ட். மல்டிபிள் டிக்ளரேஷன்ஸ் கொடுப்பாங்க ஒரு எம்ப்ளாயி, கரெக்டா? ஒவ்வொரு டிக்ளரேஷன்ஸையும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளார நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹிண்ட் ஃபார் வென் வி கோ ஃபார் அ லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ சும்மா இந்த மாதிரி டிக்ளரேஷன்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வச்சுக்கிட்டு இங்கே ஃபர்தராக வந்து இதை நான் இங்கே மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் யாராவது இது உள்ளாரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட கெட்டரையும் போட்டு வச்சுருங்க. இந்த டிக்ளரேஷன்ஸ் போட்டுட்டு இதை பேஸ் பண்ணி சம் கால்குலேஷன்ஸ் பண்ணலாம். அந்த கால்குலேஷன்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து கான்டாக்ட் கவர்மெண்ட் registered auditor or somebody who is. ஸோ இந்த மாதிரியான சில வேலைகளெல்லாம் இது பண்ணணும், ஆப்ரேஷன்ஸ்லாம் இந்த பே டேக்ஸ் உள்ளார பண்ணணும். இல்லாட்டி அதுக்கு அடுத்து வந்து டிடெக்ட் டிடிஎஸ். இதுவும் வந்து அந்த டிக்ளரேஷன்ஸை பொறுத்து தான் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. டேக்ஸுங்கிறது வந்து அந்த லாஸ்ட் ப்ரூஃப் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து எவ்வளவு வந்து அடிஷ்னலாக தேவைப்படுமோ அந்த டேக்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் சம் ஆப்ரேஷன்ஸ். பட் மெயினான விஷயம் இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் என்ன சொல்ல வரேன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து சம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கும். இது வந்து டேக்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது வந்து இப்போ எம்ப்ளாய்க்கு கொடுத்துருக்கோம். அப்போ எம்ப்ளாய்க்கு கொடுத்துருக்கோங்கிற பட்சத்தில் டீச்சரும் ஒரு எம்ப்ளாயி தான் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இவரும் என்னவா இருப்பார், டேக்ஸ் பேயபிளாக தான் இருப்பார். கரெக்ட், புரியுதுங்களா? இப்போ மெயின்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டீச்சரை பார்த்தோம்னா அது வந்து எம்ப்ளாயி டீச்சர், இங்க டீச்சர். இப்போ டீச்சரை டாக்ஸை பே பண்ண சொன்னா அவர் பே பண்றதுக்கான அலோ இங்க வரும் பாருங்க, பே டாக்ஸ்னு வருதா? இது எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா டீச்சர் கிளாஸ்ல இல்ல, எம்ப்ளாயி கிளாஸ்ல இது பே டாக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அதோட இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க பண்ணி வச்சிருக்காரு. அதனால அது நம்மளுக்கு இங்க வருது. இது ஆல்ரெடி எனிவே இட் இஸ் அ பப்ளிக். ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து உங்களுக்கு ரிட்ரீவ் ஆயிடுங்க. இந்த பே டாக்ஸ்ங்கிறது இட்ஸ் அலவுட் ஃப்ரம் த டீச்சர் கிளாஸ். பட் இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மெத்தட் தான். இன்டர்ஃபேஸ் மெத்தடை நீங்க இந்த எம்ப்ளாயி கிளாஸ்ல ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க கால் பண்றீங்க. ஒருவேளை எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா காலே பண்ண முடியாது, எதுவுமே நடக்காது. இன்டர்ஃபேஸ்ங்கிற கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸாம்பிள்ஸ் யோசிக்கிறேன். பெட்டரான எக்ஸாம்பிள் இதை வச்சு கொடுக்கறதுனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் போயிடலாம். இன்டர்ஃபேஸ் வந்து வேற என்ன கொடுக்கலாம்? ஓகே ஓகே எல்லாருமே வந்து டைம் பவுண்டடா, அதான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். சிம்பிளாக இருக்கிற மாதிரினா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாக்கு டாக்கு இதெல்லாம் வச்சு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் கூகுளில் இருக்கான்னு பார்க்குறேன். பட் ஆனால் உங்களுக்கு இந்த நான் ரூல்ஸ்ன்னு சொன்ன அந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரூல்ஸுங்கிற விஷயத்த வந்து மற்ற யாரும் அதை பற்றி தெளிவாக சொல்ல மாட்டாங்க. இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து எப்போ வந்து இந்த மாதிரி வெறும் இன்டர்ஃபேஸாக போடணும் அப்படின்னா இது ஒரு ரூலாக இருக்குது,
ஒவ்வொருத்தங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸா இருந்ததுன்னா டெஃபினட்டா அதை வந்து ஒரு இன்டர்ஃபேஸா போடுறதான் பெட்டர். ஓகே. பட் இந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரூல் கிடையாது. ஆமா. இந்த டிஸ்ப்ளே பேசிக் டீடைல வந்து சைல்டு கிளாஸ் கண்டிப்பா ஓவர் ரைடு தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ரூல் கிடையாது. இஃப் ஹி வாண்ட்ஸ் ஹி கேன் டூ தட். பட் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பே டாக்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நான் எம்ப்ளாயி கிளாஸ்ல போட்டோம் இல்லைங்களா, அதை நமக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்கு நான் எம்ப்ளாயி கிளாஸ்ல போடாம ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்லையும் போடலாம். இப்போ ப்ரொஃபஷனல்னு பார்த்தீங்கன்னா இது எடுத்தது இங்கே எரர் சொல்லுது. என்ன எரர் சொல்லுதுன்னா இந்த ரெண்டு இங்கே ஓவர் ரைடுன்னு போட்டு இந்த இதை போட்டிருக்கேன், பட் அந்த இன்டர்ஃபேஸோட ஃபங்க்ஷன்ஸே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ டீச்சர் கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் நான் அதே மாதிரி இன்னொரு இது போட்டுக்கிறேன், டைம் பவுண்டட். டைம் பவுண்டட்ல அட்டெண்டன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன், ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இப்போ டீச்சர் வந்து டாக்ஸ் பேபிளாகவும் இருக்கலாம், சேம் டைம் அவங்க வந்து டைம் பவுண்டடாகவும் இருக்கலாம். ரெண்டு விஷயத்தையுமே பண்ணலாம். இப்போ இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்னு கேட்கும்போது காட்டுது பாருங்க, நீங்க ரெண்டு இன்டர்ஃபேஸ் போட்டுறீங்க, எல்லா மெத்தடும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பண்ணிட்டோமான்னு கேட்குது. ஓகேவா? ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா மெத்தடையும் எம்டி இன்சர்ட் பண்ணிருச்சு. இப்போ வந்து நீங்க இதுல வந்து இது பண்ணணும். இப்போ வந்து எம்ப்ளாய்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரி வந்து தனியா இருக்கும், கரெக்டா? ஸோ அவங்க அட்டெண்டன்ஸ் போகணும்னா கெட் எம்ப்ளாயி ரிஜிஸ்ட்ரி மார்க் அட்டெண்டன்ஸ் இப்படி இருக்கும் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ். டிடெக்ட் டிடிஎஸ்ல சம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும்னு வச்சுங்களேன். எம்ப்ளாய்க்கு ஒருவேளை அவங்களோட சேலரி வந்து ஹை பிராக்கெட்ல வருதா, இல்லை வந்து சில ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது இது தராங்களா, டிடெக்ஷன் தராங்களா அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வேலைகள்லாம் இங்கே வரும். இப்போ வந்து டீச்சருக்கு வந்து 10% அடிஷ்னலாக ஒரு டிடெக்ஷன் தராங்கன்னு வச்சுக்கலாம். 10% additional discount for teachers அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட பே டேக்ஸ் இப்போ டீச்சரும் வந்து 1 லட்ச ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஷாப் ஓனரும் 1 லட்ச ரூபா தான் சம்பாதிக்கிறாங்கன்னா ஷாப் ஓனர் பண்ற பே வந்து அதிகமாக இருக்கும், டீச்சர் பண்றது கம்மியாக இருக்கும். ஏன்னா பேஸ்ட் ஆன் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டோமா, அதுக்கு அடுத்து வேற என்ன, வேற யாரு இருக்கா பர்சன், வேற யாரும் இல்லை. சரி, நானே ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ், ஆஃபீஸ் பாய்ஸ் இல்லாட்டி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் பர்சன் கிளாஸ் தான். இல்ல சாரி, எம்ப்ளாயி கிளாஸ். அது ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்ங்கிறவங்க ஒரு எம்ப்ளாயி தான். ஸோ வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிற மாதிரி போட்டுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணதுனாலே கன்ஸ்ட்ரக்டர் போட சொல்லுவோம், அதையும் போட்டு விட்டுறேன். இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்குன்னு அடிஷ்னலாக ஏதாவது வேணுமா, அதாவது ஃபீல்ட்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்குன்னு வேற ஏதாவது அடிஷ்னல் என்ன இருக்கும், என்ன இப்போதைக்கு சும்மா டேபிள் என்ன செக்டர் அப்படிங்கிற மாதிரி மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். சும்மா ஒரு ஃபீல்டு என்ன செக்டர்ல ஒர்க் பண்றாங்க, ஆஃபீஸ்லேயே வந்து நிறைய செக்டர்ஸ் இருக்கும், அதில் என்ன செக்டர்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபீல்டு போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஃபீல்டு நான் அங்கே போட்டதுனால அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கான கெட்டர் வந்து அப்புறம் பார்த்துட்டு. பட் ஆனால் இந்த மாதிரி ஒன்று இருக்கு, ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு ஒன்று இருக்கு. அது வந்து எம்ப்ளாய் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஆஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், எவ்ரி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் மஸ்ட் பி டாக்ஸ் பேயபிள் ஆல்சோ. அதே மாதிரி அவங்களுக்கும் அவரும் டைம் பவுண்டட் தான். ஓகே. இம்ப்ளிமெண்ட்னு கொடுக்கவே இல்ல. இம்ப்ளிமெண்ட்னு போடலை, அதுதான் அதுவே. ஆனால் நான் தப்பா இங்கே வந்து கமா போட்டு டேரெக்டாக போட்டேன். அது ம். எனக்கு சேஞ்ச் எக்ஸ்டென்ஸ் டாக்ஸ் பேயபிள் டு இம்ப்ளிமெண்ட்ஸ் டாக்ஸ் பேயபிள். இன்னொன்று டைம் பவுண்டர். இந்த டைம் பவுண்டட்னு எங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க? இது ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணல. ஓகே ஓகே. ஓகே. அந்த டைம் பவுண்டட்ல என்ன இருக்கும்னா அட்டெண்டன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இவங்க இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் டாக்ஸ் பே பண்றதுக்கு வந்து எந்த டிடக்ஷனும் இருக்காது. இப்போ வந்து டீச்சருக்கு 10% சொல்லியிருந்தேன்ல, இவங்களுக்கு வந்து ஒரு 5% வேணா வச்சுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு பாருங்கன்னு சொல்றேன். ஃபங்க்ஷன் அதே தான், ஆனால் டீச்சருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான டிடக்ஷனோட கரெக்டான அமௌண்ட்டை போட்டு கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை போட்டு கரெக்டாக அந்த டாக்ஸ் பேர் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு பேரு ஓவர் ரைடிங்கிற கான்செப்ட்ல வருமா இல்ல எப்படி? இதுவும் ஓவர் ரைடிங்கிற கான்செப்ட்ல தான் வரும். ஏன்னா ஃபங்க்ஷன் எல்லாத்துலயும் ஒரே ஃபங்க்ஷன் நேமா இருக்கு. பட் உள்ள வந்து அந்த கொடுத்திருக்க டேட்டா தானே வேற. ஓவர் ரைடுனா நீங்க இன்டர்ஃபேஸா இருந்தாலும் சரி, கிளாஸ் பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷனை நீங்க வந்து மாத்துறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஓவர் ரைடு தான். கீவேர்டு ஒன்று தான் இருக்கும். அது ஏன்னா எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க பேசிக்கலி. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, சரி நம்ம அது ஃபர்தர் அடுத்தது போகும். இப்போதைக்கு வந்து இந்த இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக வேற கிளாஸ்ல டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கணும். டீச்சருங்கிற கிளாஸ்ல வேற மாதிரி இருக்குது இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸோடைய இம்ப்ளிமெண்டேஷன் டெஃபினேஷன் வேற மாதிரி இருக்கு. ஆஃபீஸ் ஸ்டாஃப்ங்கிறதுல வேற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் ஒன்று செட் பண்ணிட்டு அந்த ரூலை வந்து யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத நீங்க ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணணும்னா அதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் போட்டாதான் இது பாசிபிள். இந்த கமாண்ட் போட்டிருக்கோம்ல, எத்தனை இன்டர்ஃபேஸ் வேணா நீங்க மாட்டுட்டு இந்த ரூலை, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ரூல் தான் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எத்தனை ரூல் வேணா செட் பண்ணலாம். அதே மாதிரி ஆனா ஒரு பையனுக்கு ஒரு அப்பா தான் இருக்க முடியும், ஒரு பேரண்ட் தான் வைக்க முடியும். ஆனா அந்த பையனுக்கு எத்தனை ரூல் வேணா நம்ம செட் பண்ணலாம். இன்டர்ஃபேஸ். இப்போ உங்க புரிதல், நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு படிச்சீங்கல்ல, அந்த புரிதலும் இந்த புரிதலும் ஒரே மாதிரி இருக்கா? ஆமா. லாஜிக்கலா இப்போ என்ன எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன்னா, எப்போ இன்டர்ஃபேஸ் போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அந்த ரூல் எக்ஸ்ட்ரா ஆமா, சொல்லிருக்கீங்க. எப்போ அது ஒரு விஷயம் ரூல் மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அப்போ இன்டர்ஃபேஸ் போகணும். எப்போ உங்களுக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரியான கான்செப்ட் தேவைப்படுதோ அப்போ இன்டர்ஃபேஸ் போகணும். ஓகே. இந்த ரெண்டு விஷயத்தப்போ இன்டர்ஃபேஸ் போகணும், அவ்வளவுதான். இப்போ அடுத்து அப்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த இன்டர்ஃபேஸ்ல வேற ஏதாவது குழப்பம் இருக்கா? எப்படி பாப்பு அந்த மாதிரி இதுக்கு நம்ம வேற ஏதாவது சாம்பிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையவே புரியும். இன்டர்ஃபேஸ் ஜாவா யூஸ்வலா இந்த வாக்கபிள், ஈட்டபிள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அனிமல்னாலே ஒரு சவுண்ட் இருக்கும், அது வந்து ஸ்லீப் பண்ற டைம் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் பாடி இல்லை. பிக்குங்கிற அனிமலுக்கான அனிமல் சவுண்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு டிஃபர் ஆகும். அதே மாதிரி இன்னொரு அனிமலுக்கு வேற ஒரு சவுண்டு தான் இருக்கும். கேட்டுக்கு மியாவுன்னு இருக்கும், டாகுக்கு அந்த லொல்லுன்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாகும் ஒவ்வொரு மாதிரியான சவுண்டு கொடுக்க போகுது. ஆனா ஒரு ஒரு அனிமல்னாலே அது ஒரு சவுண்டை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ரூலா நீங்க செட் பண்ணணும். அப்போ என்ன போட்டாங்க, ஒரு அனிமலுங்கிறதே ஒரு இன்டர்ஃபேஸா போட்டாங்க. ஸோ யார் இந்த பிக்குங்கிறது ஒரு அனிமலுங்கிறத தன்னைத்தானே சொல்லிக்கணும் அப்படின்னாலே அது இந்த ரெண்டு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் சொல்லிக்கலாம். ஸோ பிக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் அனிமல், அந்த சவுண்டு
சவுண்ட் அண்ட் ஸ்லீப்புங்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. வேற கான்செப்ட் ஏதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி எத்தனை இன்டர்ஃபேஸ் வேணா போட்டு அதை இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒய் இன்டர்ஃபேஸ் இன் ஜாவா to achieve abstraction. Traditional interface could have abstract methods. By default, it is used to achieve the abstraction multiple items in Java. Is a relationship. Java interface also represents a is a relationship. இந்த is a relationship னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா நேற்று, ஞாபகம் இருக்கா? அப்படின்னா என்ன சொன்னேன்? திடீர்னு கேட்பீங்க, தெரிஞ்சா ஊனே சொல்லிருக்க மாட்டேன். இல்ல இருங்க இல்ல அந்த கான்செப்ட் சொன்னீங்க ஞாபகம் இருக்கு. ஓகே, ரீகலெக்ட் பண்ணுங்க. நானே எல்லாம் இதுல இருக்கும். இந்த ஒர்க்கு பாருங்க, பின்ட்டு எம்ப்ளாயில இருக்கிறது எல்லாமே பர்சனல்ல இருக்கிறதெல்லாம் எம்ப்ளாயில இருக்கும். ஐடி நேம். அதாவது இது வந்து இந்த ஃப்ரண்ட்ல உள்ள அந்த வேர்ட் வந்து நம்ம பர்சன் பேரண்ட் கால் பண்ணலாங்க மாதிரி சொன்னீங்க. அந்த சைல்டு இல்ல, எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஆனா எனக்கு அது புரியுது நீங்க சொன்னது ஞாபகம் வருது. சைல்ட வச்சு பேரண்ட கால் பண்ணலாம், ஆனா பேரண்ட வச்சு சைல்டு கால் பண்ண முடியாது. வெரி குட், அவ்வளவுதான். இதுதான் பேரண்ட், சாரி இதுதான் சைல்டு, இதுதான் பேரண்ட். சைல்டோட இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும்போது பேசிக்கலா நீங்க அந்த சைல்டோட இதுதான் போடணும். ஆனா ஆமா பேரண்ட வச்சு நம்ம கால் ரிலேஷன்ஷிப்ங்கிறதுனால பேரண்ட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணா அதுவும் ஒரு இஸ் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் இந்த டீச்சர்ன்றதை கிரியேட் பண்ணல, இப்ப டீச்சருங்கிறதுக்கு டீச்சர்னே டைப் போட்டிருக்கேன்ல. இப்போ டீச்சர் வந்து ஒரு டாக்ஸ் பேயர்னு சொன்னேன் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணலாம்னா டாக்ஸ் பேயபிள் அப்படின்னு போட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் பேயபிள்னு போட்டீங்கன்னா டீச்சர்ல இருக்கிற இந்த மெத்தட் கால் ஆகல பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டாக்ஸ் பேயபிள் இங்கேயுமே அதே பிரச்சனை நடக்கும். அதாவது டாக்ஸ் பேயபிள் என்னென்ன மெத்தட் இருக்கோ அதை மட்டும்தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் இப்படி போட்டீங்கன்னா. இப்ப டாக்ஸ் பேயபிள்ல பே டாக்ஸ்ங்கிற மெத்தடும் இன்னொரு மெத்தடும் வச்சிருந்தேன்ல, டீச்சர் டாட் டிடெக்ட் டிடிஎஸ், இந்த ரெண்டு மெத்தடை கால் பண்ண விடும். ஆனா டீச்சர்லயே ஒரு மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, அதை கால் பண்ண விடல அந்த ஃபங்க்ஷன். ஆமா, ஏன்னா இந்த டைப் வந்து நீங்க டாக்ஸ் பேயபிள் டைப் போட்டிருக்கீங்க. இப்போ இத வந்து நீங்க இதே விஷயம் இங்கேயுமே நடக்கும். என்ன நடக்கும்னா, இப்போ இங்க இந்த பர்சன் கிளாஸ் வந்து பர்சன் போட்டிருக்கீங்க. இப்போ இந்த எம்ப்ளாயில ஸ்பெசிபிக்கலா ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? போட்டிருக்குமா? எதுவும் போடலையா? சரி, இப்போ இதை வந்து பப்ளிக்கா வச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ எம்ப்ளாயி கிளாஸ்ல இருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா, ஐயோ எம்ப்ளாயிலையா போய் மாற்றணும், எம்ப்ளாயில மாற்றக்கூடாது. நம்ம எங்க மாத்திட்டு இருக்கோம்? ஓகே, எம்ப்ளாயி தான் கரெக்டா. ஸோ இந்த எம்ப்ளாயி கிளாஸை நான் பர்சனா மாத்தி வச்சிருக்கேன் இல்லையா? பர்சன்னு ரிலேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த எம்ப்ளாயிங்கிற இன்ஸ்டன்ஸை வச்சு எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபங்க்ஷன் இருந்து போட்டு வச்சிருக்கேன்ல இங்க, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது. டிஸ்ப்ளே எம்ப்ளாயி டீடைல். ஆமா, இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இது கரெக்ட் தான். ஆனா இந்த மாதிரி மாத்தனா என்ன ஆகும்னா, இப்போ நீங்க இதை பர்சன் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ அப்போ பர்சன் ஆப்ஜெக்ட்ல என்னென்ன மெத்தட் எல்லாம் பப்ளிக்கா இருக்கோ அதெல்லாம் மட்டும்தான் உங்களால இப்போ ஆக்சஸே பண்ண முடியும். ஓகே, இந்த விஷயம் புரியுதுங்களா? இந்த நேத்துக்கு சொன்னீங்கல்ல நீங்க, இந்த ஒரு எப்ப போடக்கூடாதுன்னு. ஆமா, நான் இதை எப்போ வந்து இந்த மாதிரி மாத்தணும், எப்போ அந்த மாதிரி மாத்தணும்ன்றதை பத்தி நான் இன்னும் சொல்லலை. பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது இன்டர்ஃபேஸையும் முடிச்சுட்டு சொல்லிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா இந்த மாதிரி அதாவது இந்த பேரண்ட் சைல்டை கிரியேட் பண்ணிட்டு பேரண்டோட பேரை வச்சு அதை டெனோட் பண்ணலாம், அந்த டைப் வந்து பேரண்ட் டைப்பா வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்படி வச்சீங்கன்னா அந்த பேரண்ட் டைப்ல இருக்கிறத மட்டும்தான் கால் பண்ண முடியுங்கிறது ரெண்டாவது மேட்ரு.
ம். அவ்வளவுதான். இந்த 2 மேட்டரை மைண்ட்ல வச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இது எனக்கு ஒர்க் ஆகணும்னா இப்போ எப்போ வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. எப்போ வரணும்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தேவை வந்ததுன்னு வச்சுங்களேன், டிஸ்பிளே எம்ப்ளாயி டீடைல்ஸையும் கால் பண்ற தேவை வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அதோடைய கரெக்டா அந்த டைப்பை வச்சே கால் பண்ணிக்கணும். எம்ப்ளாயின்னு போட்டுக்கணும். ஆமா, ஓகே. எம்ப்ளாயினே போட்டுக்கணும். இல்ல அந்த தேவை வரலப்பா, எனக்கு வெறும் இதை மட்டும் தான் வருது அப்படின்னா அதை மட்டும் போட்டுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து இந்த டீச்சர்ல இருக்கிற மொத்தமெல்லாம் எனக்கு தேவையில்ல, இப்போ நான் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தான் பார்க்க போறேன், அதனால எனக்கு டாக்ஸ் சம்பந்தப்பட்டது மட்டும் வேணும்னா நீங்க டாக்ஸ் பேபிள்னு டைப் போட்டுக்கணும். ம். இந்த 2 ஃபங்க்ஷன் மட்டும் தான் எனக்கு தேவைப்பட போகுது, நான் அதை மட்டும் தான் கால் பண்ண போறேன், இதை காலே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த டீச்சருக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த டாக்ஸ் பேபிளோட டைப்பே போட்டுக்கணும். ம். இல்ல இதையும் கால் பண்ணுவேன், அப்படி இதுவும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா டாக்ஸ் பேபிள்னு போடக்கூடாது, டீச்சர்னே போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே. பட் இன்டர்ஃபேஸும் சரி இல்ல வந்து இன்ஹெரிட்டன்ஸும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ல என்னெல்லாம் பாசிபிளோ இன்டர்ஃபேஸ்லயும் அது எல்லாமே பாசிபிள் தான் கிட்டத்தட்ட. ஸோ இதுவும் இஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ம். ம்ஹும். ஓகே, அடுத்து வேற ஏதாவது இதுல மத்ததெல்லாம் வேணாம சொல்லியிருக்கிறதுலாம் ஏதோ பெருசா ரொம்ப கஷ்டமா சொல்லியிருக்கான். நம்ம எது புரியுதோ எது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கோ டக்கு டக்குன்னு அதை மட்டும் மைண்ட்ல எடுத்துக்கணும், அவ்வளவுதான். கான்ஸ்டன்ட் ஃபீல்டு மெத்தடு யூஸ் இன்டர்ஃபேஸஸ் இன் ஜாவா, வேற என்ன, கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். ஓகே, வேற ஏதாவது சாம்பிள்ஸ்? எதுவுமே லாஜிக்கலான சாம்பிளே கொடுக்கலாம், சும்மா கொடுத்துருக்கான். அதோ கொடுத்துருக்கான். வெஹிக்கிள் அப்படின்னாலே அந்த வெஹிக்கிளோட ஆப்ரேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு சேஞ்ச் கியர் பண்ற வெஹிக்கிளா இருக்கணும், ஸ்பீடப் பண்ற வெஹிக்கிளா இருக்கணும், அப்ளை பிரேக்ஸுங்கிற இதுவா இருக்கணும், இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ம். இதை நம்ம இன்னொரு நல்ல ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம்னா, இப்போ ஒரு ஒரு இதை போட்டு நான் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பல, அதனால நான் இங்க சும்மா டைப் மட்டும் பண்றேன். நீங்க ஒரு அந்த இன்டர்ஃபேஸ்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்கல்ல, அந்த இடத்துல நம்ம பப்ளிக் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? எங்க கேக்குறீங்க? இந்த பேஜ்ல மேல அந்த இன்டர்ஃபேஸ் வெஹிக்கிள் அந்த இடத்துல வந்து பப்ளிக் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அந்த வாய்டு பக்கத்துல கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கணும். ஆக்சுவலா ஆ. அப்ப ஏன் இங்க கொடுக்காம கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு நான் இது வரைக்கும் பப்ளிக் பிரைவேட்னு 2 ஆக்சஸ் மாடிஃபயர் தான் சொல்லியிருக்கேன். ம். 4 ஆக்சஸ் மாடிஃபயர் இருக்கு. ம். டிஃபால்ட் ப்ரொடக்ட் மாடிஃபயரு, பப்ளிக்கு, பிரைவேட்டு, ப்ரொடக்டட் ப்ரொடக்டட். ஆ. ப்ரொடக்டட்னு டிஃபால்ட்னு. ஆமா, டிஃபால்ட்னு ஒன்று இருக்கு. இதில் நான் அப்போதைக்கு 2 தான் சொல்லியிருக்கேன். டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். பேக்கேஜ் உண்டுல கிடையாது. பேக்கேஜ் பேக்கேஜ் டிஃபால்ட் ஒன்று ப்ரொடக்டட். ஓகே ஓகே. ஸோ ஆக்சஸ் மாடிஃபயர் எத்தனை இருக்கு அப்படின்னா 4 இருக்கு. ஆக்சஸ் மாடிஃபயர் எதுக்கு? அப்ஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்றதுக்கு. ஏன் வேணும்? அன்னெசரியா வந்து எரர்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ம். ஓகே, கான்செப்டுக்கு வருவோம். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் பத்தி சொல்ல வந்தேன். இப்போ நான் ஒரு கார் மேக் பண்ணணும்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் கார் மேக் பண்ற, இப்ப கார்னாலே சில ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து டொயோட்டா அப்படின்னு ஒரு மித்ரா. டொயோட்டான்னு ஒரு கார் போட போறேன்னா அந்த டொயோட்டாங்கிற கார் ஷுட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கார் ரூல்ஸ், இல்லாட்டி வந்து காரோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கண்டிப்பா அது வந்து வச்சிருக்கணும். அப்பதான் அது பேர் காரு. ம். ஃபங்க்ஷனாலிட்டிஸ், கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்னு நான் ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சிருப்பேன். அதில் ஒரு சில விஷயங்களை செஞ்சு வச்சிருப்பேன். என்னென்ன செஞ்சு வச்சிருப்பேன்னா, இப்போ இது வந்து இன்ஜின் இருக்கணும் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனாக வச்சிருப்பேன். void create engine அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கடுத்து void create braking system, create control units அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ம். அதே மாதிரி இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. இதை நீங்க வந்து செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? எலக்ட்ரிக் கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இப்போ எலக்ட்ரிக் கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல இந்த விஷயங்கள் கூட அது என்ன இருக்கும்னா, கிரியேட்
மோட்டார். இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்டர்ஃபேஸ் ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை எப்படி வந்து இன்ஹெரிட் பண்ண முடியுமோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் ஆல்சோ கேன் இன்ஹெரிட் அதர் இன்டர்ஃபேஸஸ். ம். அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அது இப்போ இங்கே போயிட்டுங்களா பேமெண்ட்ஸ் டேக்ஸு. ஆனால் அதை எப்படி போடணும்னு தான் எனக்கு மறந்து போச்சு. எக்ஸ்டென்ஷனும் போட்டு போடணுமா? ஆமாம், இப்படி தான் போடணும் போல. ம். ஓகேவா? இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த டைம் பவுண்டுங்கிற இன்டர்ஃபேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஒன்று வந்து பேரண்ட் ரூல்ஸாக இருக்கும், இன்னொன்று சைல்டு ரூல்ஸாக இருக்கும். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது. என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, கார் ஃபங்க்ஷனாலிட்டிக்குன்னு தனியாக இன்டர்ஃபேஸ் இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் கார் கிரியேட் பண்ணுறவங்களுக்குன்னு நான் தனியாக ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ டொயோட்டா அப்படின்ற ஒரு காரை நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, கிளாஸ் டொயோட்டா that extensல இம்ப்ளிமெண்ட்ஸ் தான் இது. இது ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண போகுது. இம்ப்ளிமெண்ட்ஸ் கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இப்போ இதே மாதிரி டெஸ்லா அப்படின்னு ஒன்று வைக்கிறேன் அப்படின்னா, டெஸ்லா ஷுட் இம்ப்ளிமெண்ட் கார் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக் கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இப்படி வைக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? பட் எலக்ட்ரிக் கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்னு ஒன்று இருந்தாலே எலக்ட்ரிக் கார் ஆல்சோ ஷுட் ஹேவ் அ இன்ஜின், ஷுட் ஹேவ் அ பிரேக்கிங் சிஸ்டம், ஷுட் ஹேவ் அ கண்ட்ரோல் யூனிட்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ நான் இங்கே இந்த டெஸ்லாங்கிறது இது ரெண்டுத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தனித்தனியாக நான் சொல்கிறேன். டெஸ்லான்னு இல்லை, வேற எந்த எலக்ட்ரிக் காராக இருந்தாலுமே இது ரெண்டுத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் போகுது. தட் இஸ் ஃபார் ஷுர். எனி எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகே. ஏன்னா எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் அது கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் வச்சிருக்கணும், எலக்ட்ரிக் கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கண்டிப்பாக வச்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கேயே வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்டென்ஸ் கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு நான் போட்டுருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பாருங்க, டொயோட்டாங்கிறது கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. டொயோட்டால கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 ஃபங்க்ஷன் மட்டும் தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஓகே. டெஸ்லா இம்ப்ளிமெண்ட்ஸ் எலக்ட்ரிக் கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு நான் போட்டேன்னா, வாட் டஸ் இட் மீன் பை தட்? அது எத்தனை, இந்த டெஸ்லாங்கிற கிளாஸ் எத்தனை ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? 4 ஃபங்க்ஷன் இந்த மூணுத்தையும் பண்ணணும், இந்த ஒன்னுத்தையும் கிரியேட் மோட்டரா பண்ணணும். புரியுதுங்களா அந்த டிஃபரன்ஸ்? இதுவும் பாசிபிள் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுங்கன்னு சொல்றேன். இது மாதிரிலாம் நான் ரொம்ப வராது. பட் இது ஒருவேளை நீங்க படிக்க நேர்ந்தால் இன்டர்ஃபேஸ் கேன் ஆல்சோ எக்ஸ்டென்ஸ் அதர் இன்டர்ஃபேசஸ். இன்டர்ஃபேஸ் கேன் ஏபிள் டு எக்ஸ்டெண்ட் அதர் கிளாஸஸ் ஆன்னு கேட்டீங்கன்னா அது முடியாது. இன்டர்ஃபேஸ் தான் இது பண்ணணும். கிளாஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அதர் இன்டர்ஃபேஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே. இந்த பாயிண்ட்டையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து இப்போ இதோட காம்ப்ளெக்சிட்டியை நம்ம இன்னும் ஹை பண்ணிக்கிட்டே போகலாம். எப்படி பண்ணலாம்னா, இப்போ இன்டர்ஃபேஸ் எலக்ட்ரிக் கார்னு பார்த்த மாதிரி ஹைபிரிட் கார் அப்படின்னு ஒன்று இருக்கு. இல்லாட்டி வந்து கேஸ், நேச்சுரல் கேஸ், நேச்சுரலி கம்ப்ரஸ்டு கேஸ், என்சிஜி கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அதுவும் எக்ஸ்டென்ஸ் கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். ஓகேவா? இப்போ அந்த மாதிரியான கார் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, மாருதிலாம் இப்போ அந்த மாதிரி கார் வருது. மாருதி இம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த சிஎன்ஜி. சிஎன்ஜி என்சிஜி? சிஎன்ஜி தான். என்சிஜி நேச்சுரல் தானே சொன்னீங்க? நேச்சுரல் கேஸ், கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கம்ப்ரஸ் கேஸ் தான் தெரியல. சரி, ஏதோ ஒண்ணு, அது முக்கியம் இல்லை. இப்போ மேட்ரு வந்து இதுதான். ஸோ இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாருதிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்றது எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, கிரியேட் சிஎன்ஜி சிலிண்டர்.
இப்போ இந்த மாருதி எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கரெக்டா? ம். இப்போ எலக்ட்ரிக் அதுக்கு தேவை கிடையாது. ஆமா. ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லாத்தையும் நம்ம டிசைன் பண்ணணும். ஒரு உண்மையாலுமே நீங்க ஒரு கார் கம்பெனிக்கு ஒரு இதை வந்து நீங்க பண்ண போறீங்கன்னா டெஃபினட்டா இது எக்ஸாக்டா இதே மாதிரி தான் டிசைனே இப்படி தான் பண்ணணும். கார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்னு தனியா அப்போ ஏன் இதை பண்ணணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்குப்பா டிஃபைன் பண்ணணும், ரூல்ஸ் எல்லாம் எல்லாமே தானாவே போட்டுக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போடலாம். அதுக்கான பதில் வந்து இப்ப கவர்மெண்ட் எதுக்கு ரூல்னு ஒண்ணு வச்சிருக்கு. இப்போ கம்பெனின்னு ஒண்ணு நீங்க ஆரம்பிக்கிறோம்னா இதெல்லாம் ரூல்ஸ், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறதுனாலதான் எல்லாமே ஒரே மாதிரி நடக்குது. இல்லாட்டி வந்து ஒரே மாதிரி நடக்காது, மெயின்டைன் பண்றது கஷ்டம். ஒருத்தங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிடுவாங்க, ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்னாலே அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் நம்மளால ஒரே மாதிரி பண்ண வைக்கவே முடியும். அதே மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனுக்காகத்தான் இங்கேயும் நம்மளுக்கு அது தேவைப்படுது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், அவரோட பேர் வந்து டாக்ஸ் மேனேஜர். இவரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா public void pay tax to government. ஓகேங்களா? இப்போ இவரோட வேலை என்னன்னா, இப்போ அந்த கம்பெனில சாரி அந்த ஸ்கூல்ல டீச்சர் இருக்கிறாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் டேக்ஸ்லாம் யாருக்கும் அவங்களுக்கு பே பண்ண தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் மேனேஜர்கிட்ட போயிட்டு டாக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ரைட். இப்போ அவங்க அப்படி அதை சொல்லணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல யாருக்கு பண்ணணுங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு இன்புட்டா கொடுக்கணும்ல. இந்த டாக்ஸ் மேனேஜருக்கு பே டாக்ஸ் அவர் வந்து இந்த வேலையை பண்ணுவாரு. ஆனா அவர் இந்த வேலையை பண்ணணும்னா அவருக்கு நீங்க என்ன கொடுக்கணும், நீங்க யாருங்கிறத முதல்ல அவர்கிட்ட சொல்லணும். ஸோ அதுக்கு பேர் என்ன, அதுதான் இந்த இது. இப்போ வந்து இங்க என்ன டைப் போடுறது, இப்போ அதுதான் அடுத்த கேள்வி. இப்போ நான் இங்க எம்ப்ளாயிங்கிற டைப் போடலாமா? அப்போ எம்ப்ளாயிங்கிற டைப் போட்டுட்டேன்னா எனக்கு வந்து அந்த இது கிடைக்காது. டாக்ஸ் பேயபிள்னு இருக்கு இல்லையா, இதுல வந்து பே டாக்ஸுங்கிறதுக்கு பதிலாக கால்குலேட் டாக்ஸ் நான் பேரை மாத்திக்கிறேன். கால்குலேட் டாக்ஸ். சூப்பர். ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி கிளாஸை கொடுத்துருக்காரு. இப்போ வந்து எம்ப்ளாயி கிட்ட திருப்பி இந்த டாக்ஸ் மேனேஜர் கேட்பாரு, என்ன கேட்பாருன்னா எம்ப்ளாயி கிட்ட என்னமோ யாரோ சொன்ன மாதிரி இருக்கு. ஹலோ பார்வதி அங்க பேசினாங்க. ஓகே ஓகே. எம்ப்ளாயி கிட்ட கால்குலேட் டாக்ஸ்னு உங்களோட டாக்ஸை கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாரு. கரெக்டா? இப்போ எம்ப்ளாயி பண்ற மாதிரியே வந்து இன்னொருத்தவங்களும் பண்ணணும். யாரு, அந்த ஆபீஸ் ஸ்டாஃபுக்கும் அவர் பண்ணணும் இல்லையா? அப்போ இங்க வந்து என்ன வரும்னா ஆபீஸ் ஸ்டாஃபோடது வரும். இங்க வந்து எம்ப்ளாயிங்கிறதுக்கு வேற டீச்சர்னு போட்டுக்கோ, இது வந்து ஆபீஸ் ஸ்டாஃப்னு போட்டுக்கோ. இப்ப இது ரெண்டும் வேற வேற ஃபங்க்ஷனா தான் வைக்க முடியும், வேற வழியே கிடையாது. கரெக்டா? ஏன்னா இப்படி இருந்தாதான் இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். அது எப்போ எதனால வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது தேவைப்பட போகுது அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. இப்போ நான் டாக்ஸ் மேனேஜரை கிரியேட் பண்றேன். டாக்ஸ் மேனேஜரை கிரியேட் பண்ணிட்டு டாக்ஸ் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். யார் சொல்றேன்னா டீச்சர் வந்து இப்போ இதை பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொருத்தவங்களும் சொல்லணும். அவங்க யாருன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு வேற நம்ம ஒரு இது கிரியேட் பண்ணலையா?
ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து யார மாதிரியே இருப்பாங்க, எம்ப்ளாயி மாதிரியே இருப்பாங்க இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷார்ட் டேர்ம்லாம் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஃபுல்லா தான் யூஸ் பண்றதே பெட்டர் தான். ஓகேங்களா? ம். இப்போ இது என்ன எக்ஸ்ட்ரா கேக்குதுன்னா செக்டர் கேக்குதுன்னு நினைக்கிறேன். செக்டர் வந்து அக்கவுண்ட்ஸ். இப்போ டாக்ஸ் மேனேஜர்கிட்ட டீச்சரை கொடுத்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃபையும் கொடுத்தாச்சு. ஸோ இவங்க 2 பேரோட டாக்ஸை அவர் பே பண்ணிடுவார். இப்போ இதுல என்ன விஷயம்னா இந்த இடத்துல இது ரெண்டுமே டூப்ளிகேட்டா இருக்கு பாருங்க. என்ன டூப்ளிகேட்டா இருக்குன்னா இந்த கால்குலேட்டட் டாக்ஸ்ங்கிறத தான் கால் பண்ண போறாங்க. ஆனா டீச்சருக்கு ஒரு ஃபங்க்ஷனு, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனா தனித்தனியா போட வேண்டியதா இருக்குல்ல. ம். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரே ஃபங்க்ஷனா மாற்ற முடியுதான்னு பார்க்கலாம். எப்படி ஒரே ஃபங்க்ஷனா மாற்ற முடியும் அப்படின்னா இங்க டீச்சர்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்கல்ல, உங்க ஓகே. இந்த இடத்த நல்லா பாருங்க. இந்த இடத்துல டீச்சர்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்றதுக்கு பதிலா டாக்ஸ் பேயபிள் அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். இப்படி போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, டாக்ஸுக்கு தேவைப்பட வேண்டிய ஃபங்க்ஷன் மட்டும்தானே இந்த கிளாஸ் ஃபுல்லாவே தேவைப்பட போகுது. ஹலோ, வேற எதுவும் தேவைப்படாது. அதனால இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் கவனமா பாருங்க. இப்போ அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இங்க இருந்து அனுப்பும்போது நான் என்ன அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, டீச்சரை இப்போ அந்த மாதிரி ஒரு 2 ஃபங்க்ஷனாவே இல்லை, ஒரே ஃபங்க்ஷனா தான் இருக்கு. ஆனாலும் இப்போ இது தப்பு சொல்லலை, இது கரெக்டா ஒர்க் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நீங்க இங்க டீச்சர் அனுப்பிச்சிருக்கீங்க, அடுத்த லைன்ல ஆஃபீஸ் ஸ்டாஃப் அனுப்பிச்சிருக்கீங்க. டீச்சருங்கிறது என்ன டைப்பு, இந்த டீச்சருங்கிற டைப்பு. ஆஃபீஸ்ங்கிறது என்ன டைப்பு, இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ங்கிற டைப்பு. அப்போ இந்த ஃபங்க்ஷன்ல டீச்சரோ இல்ல ஆஃபீஸ் ஸ்டாஃபோங்கிற டைப் தானே இருக்கணும். ஆமா. ஆனா நான் டாக்ஸ் பேயபிள் டைப்னு போட்டிருக்கேன். ம். ஆனாலும் இது பர்ஃபெக்டா எல்லாத்தையும் எடுத்துக்குது, எங்கேயும் தப்பு சொல்லல. ம். ஏன் அப்படின்னா டீச்சர் இட் செல்ஃப் இஸ் அ டாக்ஸ் பேயர். அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ல பாருங்க, அது டாக்ஸ் பேயபிள் டைப் தானே. ஆமா. ஆமா. அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ங்கிறது டாக்ஸ் பேயபிள் டைப் தான். ம். ஸோ ரெண்டுமே டாக்ஸ் பேயபிள் டைப் தாங்கிறதுனால நீங்க அது உள்ள கொடுக்கும் பொழுது, இங்க உள்ள அனுப்பும்போது அந்த டாக்ஸ் பேயபிள் டைப்பாவே நீங்க உள்ள அனுப்புறதுனால அது அப்படியே எடுத்துக்குது. அதுல எந்த பிரச்சனையும் அதுக்கு வரல. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த இடத்த வந்து காமனான ஒரு இதுவா அந்த எல்லாருக்குமான ஒரு காமனான ஒரு இதுவா வைக்க வேண்டியது வருது. இந்த இடத்துல டீச்சர்னோ இல்ல வந்து இது இன்னும் தனியா போட்டீங்கன்னா இப்ப என்ன ஆகும் தெரியுமா? இப்ப டீச்சர்னு போட்டீங்கன்னா இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஆனா இங்க பாருங்க அடுத்தது தப்பு சொல்லுது பாருங்க. ம். ஏன்னா நீங்க அங்க ஒரு டைப்பை ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கீங்க, ம். கான்கிரீட் டைப்பா சொல்லியிருக்கீங்க. எனக்கு டீச்சருங்கிறத மட்டும் தான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த வகையாரால வர்ற யாரை வேணா எடுத்துப்பேன்னு நீங்க சொல்லல. அதனால என்னன்னா டீச்சர் டைப்பை மட்டும் தான் அலோவ் பண்ணுது. ஆனா இதே விஷயம் இந்த டீச்சர் டைப்ல டாக்ஸ் பேயர் வகையாரால வர யாரை வேணா நான் உள்ள எடுத்துப்பேன்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அந்த வகையாரால இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் தேவை, இதை கால்குலேட் பண்றதுக்கு வேற எதுவும் தேவை கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல அந்த வகையறா பேரம் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த இதை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பை டிஃபால்ட்டாவே வந்து அலௌடு. இவ்வளவுதாங்க மேட்ரு. இதுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா என்ன பண்ணலாம்னா இந்த பத்திரிகை கொடுக்கும்போது கொடுப்பாங்கல்ல, இந்த குடும்பத்தினர்கள் எல்லாரும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை எடுத்துன்னு போனா அந்த குடும்பத்தினர்கள்ன்ற இது இருந்தாலே எல்லாருமே போயிடலாம். அதே ஒரே ஒருத்தங்களோட பேரை மட்டும் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு பேர் இருக்கிறவங்க மட்டும் தான் போக முடியும். அவ்வளவுதான். அதான் அதோட டைரக்டான ஒரு புரிஞ்சுக்கிற எக்ஸாம்பிளா எனக்கு தோணுது டக்குன்னு. உங்களுக்கு அது ரிலேட் பண்ணிக்க முடியுதுங்களா இப்ப நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள? சொன்னதெல்லாம் புரிஞ்சதுதான். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் பார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுனா பேரண்ட் டைப்
எப்பயுமே ஒரு சைல்டை கிரியேட் பண்ணும்போது அதோட பேரண்ட் டைப் எதுவா வேணாலும் அதை வச்சு நம்ம டெனோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் முதல் புரிதல். ம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பேரண்ட் டைப்னு பார்த்தீங்கன்னா பர்சன் மட்டும்தான். ஆனா இந்த டீச்சருக்கு பேரண்ட் டைப் என்னென்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாயும் ஒரு டைப் தான், டாக்ஸ் பேயபிளும் ஒரு டைப் தான், டைம் பவுண்டடும் ஒரு டைப் தான். இந்த டீச்சருங்கிறவங்களோட டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டீச்சர் இட் செல்ஃப் இஸ் அ கிளாஸ், ஸோ வி கேன் straightly say that teacher is a type, but it is also a type of subtype of employee, tax payable, time bounded. So எங்கெல்லாம் டாக்ஸ் பேயபிள் கேக்குறாங்களோ அப்பலாம் நீங்க டீச்சர் அனுப்பலாம், எங்கெல்லாம் டைம் பவுண்டட கேக்குறாங்களோ அப்பலாம் நீங்க டீச்சர் அனுப்பலாம், எங்கெல்லாம் எம்ப்ளாயி கேக்குறாங்களோ அப்பலாம் நீங்க டீச்சர் அனுப்பலாம். Okay. That's all, Your Honor. அதோட ரிவர்ஸ் பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா ரிவர்ஸ் பாசிபிள் கிடையாது. ரிவர்ஸ் பாசிபிளானா நான் என்ன கேக்குறேன், என்ன சொல்றேன்னா இப்போ இங்க வந்து டீச்சர்னு கேக்குறாங்க, ஓகேவா? மெயின்ல இருந்து நீங்க வந்து டாக்ஸ் பேயர் அனுப்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இது வந்து டாக்ஸ் பேயபிள் டைப் டீச்சருங்கிற இந்த வேரியபிள் அதை அனுப்பிச்சீங்கன்னா தப்புன்னு சொல்லுது பாருங்க. ஏன்னா இந்த பே டாக்ஸ் டு கவர்மெண்ட்ங்கிறது எதை கேக்குது, டீச்சர் கேக்குது. பட் நீங்க என்ன அனுப்புறீங்க, டாக்ஸ் பேயர் அனுப்புறீங்க. ரிவர்ஸ் பாசிபிள் இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு நேத்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, என்ன சொன்னேன், ரிவர்ஸ் பாசிபிள் இல்லைங்க. எல்லா பையனும் எல்லாரும் வந்து எல்லா டீச்சரும் வந்து டாக்ஸ் பேயபிள் தான், பட் எல்லா டாக்ஸ் பேயபிளும் டீச்சர் மட்டுமே கிடையாது. ஆமா. ஸோ அதனால அது அலோவ் பண்ணாது, அந்த ரிவர்ஸ் அலோவ் பண்ணாது. பட் இதெல்லாம் பட் நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் என்ன கேட்டீங்கன்னா. நான் அப்புறம் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா வந்து சும்மா அந்த அந்த மேலோட்டமா அந்த ஐடியாவை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதை சொல்றேன். நேத்து வீடியோவும் இன்னைய வீடியோவும் திருப்பி ஒரு 2 தடவை நல்லா போட்டு பாருங்க. நான் சொல்ற இந்த எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு கான்டெக்ட் ஒன்னா புரிஞ்சிடும். நான் அதுக்கு தான் அதுக்கு கேப் விடல, கொஞ்சம் சீக்கிரமாவே வச்சா பெட்டரா இருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் விட்டேன் வச்சேன்னு வச்சுங்களேன், போன வாரம் நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு மைண்ட்ல ஏன்னா இது எல்லாமே ரிலேட்டட் டாபிக், இன்டர்ஃபேஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இது எல்லாமே ரிலேட்டட் டாபிக், அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்ல முடிக்க வேண்டியது. இந்த விஷயங்கள் நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்களால எப்பேற்பட்ட கோடா இருந்தாலும் கண்டிப்பா படிச்சு புரிஞ்சுக்க முடியும். இந்த இன்டர்ஃபேஸ் இதுனடா இங்க ஒரு டைப் இருக்கு, அந்த டைப்பை ஹோல்ட் பண்ற வேரியபிள் வேற ஒரு டைப்ல இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலே உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும்னா இந்த டைப் பை டிஃபால்ட் இதை இன்ஹெரிட் பண்ணிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது டைரக்டா பண்ணிருக்கலாம், இல்ல அந்த டைப்போட டைப் எங்கன்னா பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி அது எங்க வேணா உள்ள சுத்தி போகலாம். பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த டாக்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது இந்த டீச்சர் வந்து 3வது லெவல்லயோ 4வது லெவல்லயோ கூட சொல்லிருக்கலாம். அதாவது எங்க அப்பாவோட வகையறா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லி கூப்பிட்டாலும் ஒண்ணுதான், எங்க தாத்தாவோட வகையறா இல்ல எங்க தாத்தனோட தாத்தா வகையறான்னு அவங்க எப்படி வேணா சொல்லி கூப்பிடலாம். எந்த வகையறால போட்டாலும் நான் வருவேன். ஆனா இப்ப எங்க தாத்தா வகையறான்னு என்ன சொல்றாங்கன்னா தாத்தா வகையறாக்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், அதை மட்டும் தான் ஐ அம் அலௌட் டு டு. எங்க அப்பா வகையறான்னு சொன்னாங்கன்னா எங்க அப்பா வகையறா வரைக்கும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கோ அதை மட்டும் தான் ஐ அம் அலௌட் டு டு. இப்ப ஏன் வகையறான்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே எனக்கு அலௌட். அப்ப ஏன் அந்த வகையறாங்கிற மாதிரி அங்க அது அப்ப எதுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு விஷயம்னா, இப்போ எங்க அப்பா வகையறா எங்க தாத்தா வகையறான்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், எங்க அப்பா கூட பிறந்தவங்கன்னு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போலாம். அவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இதே எங்க அப்பா வகையறான்னு சொல்லிட்டாங்கன்னா எங்க அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க மட்டும்தான் அந்த கல்யாணத்துக்கு போலாம். எங்க அப்பா கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து சுருக்கப்படுது. எந்த வகையறான்னு சொல்றீங்களோ அதை பொறுத்து அதுக்கான சுருக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க அந்த வேரியபிளுடைய டைப்பை வந்து இங்க டிக்ளேர் பண்ணணும். இப்போ எனக்கு இங்க நான் டாக்ஸ் பேயபிள்னு ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்க எனக்கு வந்து இங்க என்ன வேணும், டாக்ஸ் பேயபிளுக்காக மட்டும்தான் இந்த வேரியபிள் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க நான் டாக்ஸ் பேயபிள்னே போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு தேவையானது கால்குலேட் டாக்ஸ், அந்த டிடக்ட், அந்த 2 மட்டும் தான் தேவை. அதே மாதிரி இங்க நான் அனுப்பும் போதும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஆர்குமெண்ட் டைப் என்னது, டாக்ஸ் பேயபிள் தான். ஸோ அதனால இங்க நான் டீச்சர்னு போடணுங்கிற அவசியமே இல்லை, நான் டாக்ஸ் பேயபிள் மட்டுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். அதே மாதிரி நாளை பின்ன நான் இந்த இடத்த மாத்தணும் அப்படின்னா கூட டீச்சருக்கு பதிலாக வேற ஒரு ஆளை வைக்கணும்னா கூட அழகா வச்சுக்கலாம். இந்த இடம் அப்படியே இருக்கும். கீர்த்தி வந்து அந்த பென்சிலை கிளிக் பண்ணிருக்கிறாங்க போல.
ரைட், இவ்வளவுதாங்க இது. இப்போ ம். இதுல லாஸ்டா ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிடுறேன். சின்ன கான்செப்ட்னு நான் சொன்னது எதுனா இதுதான். இப்போ பர்சன் ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் அப்படின்னு ஒண்ணு தனியா கிடையவே கிடையாது. எய்தர் இட் ஷுட் பி எம்ப்ளாயி ஆர் ஸ்டூடெண்ட் ஆர் மேனேஜர் ஆர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஆர் அதர் கிளீனிங் ஒர்க்கர்ஸ் சம்படி. பட் ஒரு ஒரு சும்மா எவனோ ஒருத்தன் ரோட்ல போற ஒரு பர்சன்லாம் உள்ள வர முடியாது. ஆமா. ஸோ அப்படி ஒரு இது இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த கிளாஸை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு மாத்திரலாம். அதாவது ஒரு பர்சனை குடிக்காம இதா குடிக்கிறப்ப அப்ஸ்ட்ராக்ட் வருமா? இல்ல, இப்ப நம்ம ஸ்கூலுங்கிற ஒரு இதுக்காக தான் பண்ணிருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட்னா ஓகே. நீங்க ஒண்ணு போட்டுட்டீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணவே முடியாது. ஓகே ஓகே. ம். அதை வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் தான் பண்ண முடியும். இப்ப இந்த பர்சனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன், ஓகே ஓகே ஓகே. ம். இதுக்கு தனியா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. இதான் ஃபர்ஸ்ட் ரூல். Abstract classes cannot be instantiated directly. When I say directly, what does it mean by that is somebody may extend this abstract class and then they can create an instance for that. அது பாசிபிள். இப்போ எம்ப்ளாயிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வச்சிருக்கு. இந்த பர்சனை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க கிளாஸ் தானே இது. ம். இது வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணலாம், ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணலாம். அந்த இன்ஸ்டன்ஸை வந்து இந்த வேரியபிளை ஹோல்ட் பண்ண முடியும், இந்த பர்சன் டைப்ல இருக்கிற வேரியபிள். ஆனா டைரக்டாவே இந்த பர்சனுக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண முடியாது, ஒரு மெமரியை கிரியேட் பண்ண முடியாது. அப்படிங்கறத அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற கீவேர்டு பார்த்துக்கணும். ஸோ இன்டர்ஃபேஸ்ங்கிறது ஒரு கீவேர்டு பார்த்துருக்கீங்க, அப்ஸ்ட்ராக்ட் பார்த்துருக்கீங்க, கிளாஸ்னு ஒரு கீவேர்டு பார்த்துருக்கீங்க, அது மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. அதில் அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். இதை ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கேள்வி வந்துட்டுன்னா அதே காரணம் தான், டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். ஓகேங்களா? ஆனா இதை வந்து டைரக்டா யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம், பண்ண தேவையில்ல. இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஒவ்வொரு இடத்துலயும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலாக இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை டைரக்டா யாரும் படிக்க கூடாது. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க உள்ள இருக்கிற அந்த இம்ப்ளிமெண்டேஷனை தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா அந்த மேட்ரு. ஒரு யூசேஜுக்காக அதை நான் எடுத்து வச்சிருக்கேன், அதாவது ஒரு ஒரு ஐடியாவுக்காக அதை எடுத்து வச்சிருக்கேன். பட் ஆனா அதை வந்து வேற யாரும் அப்படியே டைரக்டாலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா போட்டு வைக்கணும். இது ரியல் டைம்ல எங்க தேவைப்படும் கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எங்கேயும் பெருசா தேவைப்படாது. பட் இந்த கேசஸ்ல இப்ப தேவைப்படுது பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம இப்போ ஸ்கூலிங் அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்கூல் அப்ளிகேஷன்ல ஒரு யாரோ ஒருத்தங்க பர்சன் தனியா வந்து ஒன்னு கிரியேட் பண்ணணும். ஒரு பெரிய எங்கேயுமே வந்து இந்த பர்சனுங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ற ரியல் டைம் தேவையே வராதுங்கிற. அதாவது நீங்க ஒரு எம்ப்ளாயை கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு ஸ்டாஃபை கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ற தேவையே உங்களோட அப்ளிகேஷன்ல வரவே வராது. ஓகே ஓகே. ஆனா இந்த பர்சன்ற ஒன்னு கிளாஸ் தேவை. ஏன் தேவைன்னா மத்த எல்லாருக்கும் இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணாம அதை காமனா நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வழி தேவை. அதனால இந்த பர்சன் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். கரெக்டா? ஆனா அதை நான் டைரக்டா இன்ஸ்டான்ஷியேட் பண்ற தேவையே வராது. அதனால அதை வந்து நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா போட்டு வச்சுக்கிறேன். ஓகே. அவ்வளவுதான் மேட்டர். ஸோ இப்போதைக்கு இந்த பர்சனுங்கிறது இங்க இல்லை, அது ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாறிடுச்சு. இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன விஷயம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இப்போ நம்ம வந்து கிளாஸ்னா என்ன பார்த்தோம்னா, ஒரு மெத்தட் கேன் ஹேவ் அ டிக்ளரேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஐ மீன் டிக்ளரேஷன் அண்ட் மெத்தட் பாடி இருக்கும்னு பார்த்தோம். இன்டர்ஃபேஸ்னா டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும், பாடி இருக்காதுன்னு பார்த்தோம். ஆமா. கிளாஸுக்குள்ளார போயிட்டு நீங்க வெறும் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணீங்கன்னா அது அலோவ் பண்ணலன்னு பார்த்தோம். ஒரு உதாரணத்துக்கு இங்க வந்து ஓகே, print behavior, every person has a behavior. ஓகேவா? அந்த மாதிரி நீ ஒரு பர்சன் ஒன்னு போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ வந்து இதை பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணல, ஆக்சுவலா அலோவ் பண்ணணும். ஓகே, காட் இட். ஸோ இந்த பர்சன் கிளாஸை வந்து நீங்க ஒரு அப்ஸ்ட்ராக்டா போட்டீங்க அப்படின்னா இது உள்ளார வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து இது நீங்க அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனா மாத்திக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனா எப்படின்னா பப்ளிக் வாய்ட் அப்ஸ்ட்ராக்டா, எங்க அப்ஸ்ட்ராக்டா போடணும்? அப்ஸ்ட்ராக்ட் பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் பப்ளிக் பக்கத்துல வரணும். ஆமா,
பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட்னு போட்டுக்கணும். இப்படி போட்டீங்கன்னா என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த டிக்ளரேஷன் இதை அலோவ் பண்ணுது பாருங்க. ம். ஆனா இப்ப இந்த யாரெல்லாம் இந்த கிளாஸை இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணிருக்காங்களோ பர்சன் கிளாஸை அவங்க எல்லாருக்குமே தப்பு சொல்லும். ம். இதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அங்க போய் பாடியை மாத்தணுமா? ஆமா, டீச்சர் கிளாஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, இங்க தப்புன்னு சொல்லுது பாருங்க. என்ன சொல்லிருக்குன்னா, இந்த எம்ப்ளாயிங் இந்த பர்சனுங்கிறது வந்து ஒரு இந்த கிளாஸ், பர்சனுங்கிறது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ வந்து நீங்க வந்து அதை இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ம். அப்ப ஏன் இங்க டீச்சர்லயும் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, டீச்சரும் ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் தாங்கிறதுனால அந்த எந்த இடத்துலயுமே அந்த அப்ஸ்ட்ராக்டோடைய பிஹேவியர் இல்லைங்கிறதுனால அது அங்க தப்புன்னு சொல்லிடுச்சு. இப்போ இந்த பர்சன் வந்து எம்ப்ளாயி கிளாஸ்ல இருக்காரு. ஸோ எம்ப்ளாயி கிளாஸ்ல நான் இங்க கண்டிப்பா வந்து இப்போ இதுக்கான இதை வந்து நான் கொடுத்தே ஆகணும், இந்த இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ எப்படி இன்டர்ஃபேஸ்னா ரூல்ஸ் மட்டும் சொன்னேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா இட் இஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து இருக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். காம்பினேஷன் ரெண்டுமே பாசிபிள். மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷனும் நீங்க கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க, மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் பாடியோட கொடுத்துருக்கனா, பட் இன்டர்ஃபேஸ்ல இதை பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸ்ல ஒன்லி மெத்தட் டிக்ளரேஷன் தான், பாடி இருக்காது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்ளரேஷனும் அலௌடு, அதோட மெத்தட் பாடியும் அலௌடு. ரெண்டுமே கலந்த ஒரு கலவை தான் அப்ஸ்ட்ராக்ட். ஐடியாலஜிக்கலா அது எதுக்கு அப்படின்றத கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து டைரக்டா எங்கேயுமே இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி பண்ண தேவையில்ல. பட் நிறைய இடங்கள்ல வந்து அதை வந்து ஒரு டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்றதுக்காக அதை ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா போட்டு வச்சுட்டு நிறைய இடங்கள்ல அதை யூஸ் பண்ணி அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க நிறைய கிளாஸ்ல. ஸோ அந்த கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. டைரக்டா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் இருக்காது, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. அவ்வளவு. அதான் அதோடைய ரியல் டைம் யூசேஜ். புரியுதுங்களா? இந்த பிரிண்ட் பிஹேவியர்ல பிஹேவ் பண்ணிடுவோம். எம்ப்ளாயி எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு தெரியல. சரி, ரொம்ப பொலைட்டா பிஹேவ் பண்ணுவாருன்னு போட்டுக்கோ. ஒரு மாதிரி பொலைட் பிஹேவியர், எம்ப்ளாயோட பிஹேவியர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, இதோட முடிஞ்சதுங்க. அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தாச்சு, இன்டர்ஃபேஸ் பார்த்தாச்சு. ஓகே. இப்போ அந்த அரே லிஸ்ட்லாம் ஒன்று பார்த்தீங்க இல்லையா, அதை வந்து நீங்க இப்போ இந்த லிஸ்ட்டுங்கிறத நான் பார்த்துருக்கோம். இந்த லிஸ்ட் வந்து நான் அரே லிஸ்ட்டுன்னு போடுறேன்னா, இப்போ வந்து இனிமேட்டு நீங்க பார்க்கறதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த அரே லிஸ்ட் என்னது, இதோட பேரண்ட் கிளாஸ்லாம் என்னதுன்னு நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். இது வந்து ஜாவாவோடது. இப்போ பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட், எக்ஸ்டென்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட், இம்ப்ளிமெண்ட்ஸ், ரேண்டம் ஆக்சஸ், குளோனபிள், சீரியலைசபிள் 3 இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ளார இந்த 3 இன்டர்ஃபேஸ்லயும் என்னென்ன மெத்தட் இருக்கோ அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ங்கிறதுனால இதில் இந்த அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே அரே லிஸ்ட்டுக்குள்ளாரையும் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ரேண்டம் ஆக்சஸ்ல என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாது. இது எதுக்குடா ஒரு இன்டர்ஃபேஸா போட்டிருக்காங்க, இது வந்து வேற ஒரு கான்செப்ட், அது நம்ம பிறகு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாம அது எதுக்கு சும்மா ஒரு இன்டர்ஃபேஸா மட்டும் போட்டிருக்காங்கன்ட்டு. எதுலையுமே ஒண்ணும் இல்லை, சும்மாவே ஒரு இன்டர்ஃபேஸா அது எல்லாமே ஒரு டைப்புக்காக போட்டிருப்பாங்க. அது பின்னாடி நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் ஆனா அந்த மாதிரி அதுல ஒரு வேலை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ங்கிறது இந்த அரே லிஸ்ட்ங்கிறது எக்ஸ்டென்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்னு படிச்சீங்களா? அப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் எக்ஸ்டென்ட் கலெக்ஷன். இன்ட்ரெஸ்டிங். இந்த அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்டை வந்து கலெக்ஷன் இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. மறுபடியும் அப்ஸ்ட்ராக்ட் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கலெக்ஷன் இன்னொன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. இம்ப்ளிமெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ். அப்போ கலெக்ஷனுங்கிறது தான் வந்து மெயின் இன்டர்ஃபேஸ். தட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ஐட்ரபிள். அப்போ ஐட்ரபிள் உள்ளார என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் மெயின் இன்டர்ஃபேஸ். இது எதையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் லெவல். இதுல இருந்து இது இப்படி காம்ப்ளெக்ஸான இந்த நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த அரே லிஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஈஸியா. அப்போ எத்தனை லேயர் இருக்கு பாருங்க, அத்தனை லேயருக்கான கூட நீங்க எழுத தேவையில்ல, ஏற்கனவே ஜாவா எழுதி வச்சிருக்கு. அதுதான் நீங்க அந்த ஜாவா எஸ்டிகேல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு இந்த அரே லிஸ்ட் நம்ம ஈஸியா யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அந்த ஐட்ரபிள் வழியா தான் நம்ம வந்து இந்த ஃபார் லூப்லாம் போட முடியுது. ஆக்சுவலா ஐட்ரபிள்ல ஃபார் ஈச்சுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, எத்தனை முக்கியமான விஷயம்லாம் இருக்கு, எனக்கும் அப்படிதான் இருக்கு, நிறைய போயிட்டே தான் இருக்கு.
என்னன்னா ஜாவா 1.8க்கு அப்புறம் ஓகேவா 1.8னா ஜாவா 8 இன்னைக்கு தேதிக்கு ஜாவாவோட வெர்ஷன் வந்து 22 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாவா எஸ்டிகே வெர்ஷன் 22. ஒவ்வொரு வருஷமும் ஜாவால புதுசு புதுசா மெத்தட்ஸ் புதுசு புதுசா ஒன்று ஆட் பண்ணி ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஜாவாவோட வெர்ஷனிங் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், இதையும் நல்லா கவனிச்சுக்கணும். ஜாவா 1.8 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஜாவா 8ன்னு அர்த்தம். ஜாவா 8ங்கிறது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெர்ஷன். அப்போ ஜாவாவை இன்னைக்கும் ஒரு சிலர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜாவா சன் மைக்ரோ சிஸ்டம் ஆரக்கல் தான் வந்து இன்னைக்கு ஜாவாவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஓப்பன் சோர்ஸா தான் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளா ஒரு சிலதெல்லாம் ஓப்பன் சோர்ஸா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ போயிட்டு இருக்கு, அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. பட் விஷயம் என்னன்னா இந்த எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் இவ்வளவு தரம் பாக்குறீங்களா, இவ்வளவு கிளாஸ் எழுதி வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொரு வருஷன்லயும் ஒவ்வொன்னு ஆட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. இட் இஸ் நாட் தட் எல்லாமே வந்து ஆரம்பிச்ச காலத்திலே வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஜாவா 1ல இருந்து 2, 3, 4, 5, 6ன்னு வந்துகிட்டே இருந்தது. 1.8ங்கிறது ஒரு மேஜர் அப்டேட். ஜாவா 8க்கு அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து புதுசா ஆட் ஆச்சு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ல என்ன சொன்னாங்கன்னா, இன்டர்ஃபேஸ் கேன் ஆல்சோ ஹேவ் அ பாடி அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த மாதிரி அது இன்டர்ஃபேஸ்ல பாடி வரணும்னா நீங்க டிஃபால்ட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. இது வந்து ஜாவா 1.8க்கு அப்புறம் வந்த அப்டேட். இப்போ நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா, என்ன இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கோம், டைம் பவுண்டட் புட் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நான் இதுக்கு ஒரு பாடி கிரியேட் பண்றேன். இதை கிரியேட் பண்ண உடனே அதுவே நம்மளுக்கு அங்கே சொல்லும் பாருங்க, மேக் புட் அட்டெண்டன்ஸ் டிஃபால்ட் அப்படின்னு போட சொல்லுது. இப்படி போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னா, இப்போ இந்த டைம் பவுண்டட் யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வேணும்னா பண்ணிக்கலாம்னு எடுத்துக்கலாம் அர்த்தம். அதாவது டெஃபினட்டா ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ்ன்னு கிடையாது. இதுக்கான ஒரு பேசிக் இம்ப்ளிமெண்டேஷனை கவர்மெண்டே கொடுத்துச்சு. வேணும்னா நீ அதை மாத்தி உனக்கு போடணும்னா பண்ணிக்கோ, அவ்வளவுதான். புரியுதுங்களா இந்த டிஃபால்ட் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னு? புரியுது. அவ்வளவுதாங்க. இது ஒரு கான்செப்ட். இது ஜாவா 8க்கு அப்புறம் இருக்கிறதுலாம் இருக்கும். ஜாவா 8ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா இதெல்லாம் தாராளமா சொல்லலாம். லாம்டா டிஃபால்ட் மெத்தட்ஸ் வந்து allowed in interfaces. Previously method implementation are not allowed in interfaces. After Java 8 default methods are allowed. ஓகே. அவ்வளவுதாங்க. தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது இதோட வந்து ஜாவாவுடைய பேசிக்ஸை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கலெக்ஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்த கலெக்ஷன் டாபிக்கை நீங்களே படிச்சுக்கங்க. கலெக்ஷன்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம அரே பார்த்தோம் இல்லைங்களா, அது முடிஞ்சா நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய ரியல் டைம் கிளாஸஸ்ல எங்கன்னா ஒரு இடத்துல தேவைப்படும். நான் அப்பெல்லாம் அதில் டச் பண்ணிட்டு போறேன். இப்போ அரேங்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி நிறைய டைப் இருக்கு. ஓகேவா? என்ன டைப்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்ஸ் இன் ஜாவா. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. கலெக்ஷன்ஸ்னால என்னன்னா, இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு நம்ம எப்படி யூஸ்வலா கிரியேட் பண்ணுவோம்? இங்கே ஒரு இடத்துல இப்போ ஒரு அரே லிஸ்ட் போட்டேன். இது எங்க போட்டேன்? ஸ்டாக்லையா? சிஸ்டம் மறுபடியும் ஸ்லோவா ஆச்சு. இப்போ இந்த அரே லிஸ்ட்ங்கிறது எப்போ தேவைப்படும்னா, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெமரியில இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். இதை ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து ஃபைன் பண்றதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். இப்போ ஸ்ட்ரிங்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று இருக்க போது அதுக்கு ஃபைன் பண்றதுக்கு தனியா ஒரு பேர் வச்சிருக்கீங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா அரேனா நிறைய வேரியபிள்ஸ் இருக்க போகுது மெமரியில, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் தான். இதான் அதனாலதான் இது பேர் கலெக்ஷன். ஓகே. எங்க இந்த பென்சில்? ஒரு நிமிஷம். இப்படி இருக்கு இல்லையா, இதுல வந்து நிறைய இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணுலாம் வரப்போகுது. ஆனா அது எல்லாத்தையும் தனித்தனியா இதுக்கு பேர் வைக்கல, ஏபிசி எல்லாம் வைக்கல. இது எல்லாத்தையும் தனித்தனியா வைக்கல. அதுக்கு பதிலா இந்த 4 இருக்குல்ல, இந்த 4 மெமரி லொகேஷனையும் சேர்த்து ஒரே பேரா வைக்கிறோம். அதுதான் டிக்ளரேஷன் ஒரு பேர் வச்சிருக்கேன். அப்போ எப்படிப்பா இது உள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? டிக்ளரேஷன் டாட் கெட்டு டாட் அந்த இண்டெக்ஸ்
இப்போ இது ஃபர்ஸ்ட் இருக்குது, செகண்ட் இருக்குது, தேர்ட் இருக்குது, அப்படி ஆக்சஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல இருக்கிறதையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ எதுக்கு இது தேவைப்படுது? ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நீ வேரியபிள் வச்சு கஷ்டப்படாத, மொத்தமா சேர்த்து மெமரியில இருக்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் பிளாக்கை நான் பிளாக் பண்ணிக்கிறேன், அதில் போட்டு வச்சுக்கலாம் வரிசையா. நீ கேட்கும்போது கரெக்டாக எதாவது 1வது 2வது நீ கேளு, நான் எடுத்து தரேன் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம். அப்படி கலெக்ட் பண்ணி வைக்கிறதுனால தான் அது பேர் கலெக்ஷன். இப்போ அரேன்றது ஒரு ஒன் ஆஃப் த கலெக்ஷன். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு கலெக்ஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ் மேப். ஹேஷ் மேப்ல இண்டெக்ஸை வச்சு எடுக்கிறோம்ல. இப்போ இது வேணும்னா 0 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா? 0 1 2 அப்படின்னு வச்சு எடுக்கிறோம்ல. சரி, ஹேஷ் மேப்பையும் இன்னைக்கே முடிச்சிடுறேன். நீங்க அதை ஏன்னா அது உங்களுக்கு தனியா படிச்சா உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல, அதனால நான் அதை மட்டும் செஞ்சுட்டு முடிச்சிடலாம். ஹேஷ் மேப்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கிறது 0 1 2ன்னு போட்டிருக்கோம்ல, அதுக்கு பதிலா இப்போ எப்படி அதை யூஸ் பண்றேன்னு பாருங்க. ஹேஷ் மேப் எப்படி போனோம்னு மறந்துடுச்சு. ஹேஷ் மேப் இது வந்து கீ வேல்யூ பேர்ன்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது ஜாவால ஹேஷ் மேப்பும் அரே லிஸ்டும் தான். ஓகேவா? கலெக்ஷன்ல ஓகே. இப்போ என்னன்னா இந்த கீ வேல்யூ இப்போ இது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா, இது வந்து கீ, இது வந்து வேல்யூ. கீ வந்து ஷுட் பி யூனிக். இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றதுனா எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்ப்போம். யூஸ்வலா வேல்யூ a = 8 அப்படின்னு ஸ்டோர் பண்ற மாதிரி பார்ப்போம் இல்லைங்களா? ஓ, ஜாவா இல்லையா? ஓகே, ஒரு நிமிஷம். இன்டீஜர் a = 8, அதுக்கப்புறம் இன்டீஜர் அதுக்கு பேசாம நம்ம இப்படியே போட்டுக்கலாம். மலை, அதுக்கு வந்து ஸ்ட்ரிங். மெட்டாலிக் கொண்டு வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். 1 minute வந்துச்சுல. நீ எங்க போச்சுச்சு? இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிளும் பண்ணும்போது என்ன ஆகும்? மெமரியில் எப்படி போய் கிரியேட் ஆகும்னா, இங்க வந்து மலையோடது, இங்க வந்து கீர்த்தியோடது, இங்க வந்து ஸ்டூடெண்டோடதுன்னு கிரியேட் ஆகும். இது மெமரி உள்ளார என்ன இருக்கும்? கோச்னு இருக்கும், ஸ்டூடெண்ட்னு இருக்கும், ஸ்டூடெண்ட்னு இருக்கும். அதை ரெஃபர் பண்ற வேரியபிள் பேர் என்ன? மலை, நிரஞ்சன். நிரஞ்சன், இப்படி இருக்கும். இந்த ஐடியா புரியுது இல்லையா? மேல இருக்குது தனியா போய் எப்படி ஸ்டோர் ஆகும்னு. அதே அரேவா இருந்தா எப்படி ஸ்டோர் ஆகும்னு இதுக்கு முன்னாடி சொன்னேன், அது புரியுது இல்லையா? இப்போ இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இப்போ இது எப்படி இப்போ இது வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இந்த ஹேஷ் மேப் வந்து அரேவை தான் யூஸ் பண்ண போகுது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் அது ஹேஷ் மேப் இதுதான் யூஸ் பண்ண போகுது. இப்போ இந்த கீ வேல்யூ மேப்னு ஒரு இது போட்டு வச்சுக்கோங்களா, அதுல இருந்து கெட்டு மலை அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு கோச்சுங்கிறது பிரிண்ட் ஆகும். இதே வந்து நான் அரே லிஸ்ட் வச்சு பண்றேன்னு வச்சுங்களேன், லிஸ்ட் கோச்
இதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. அரே லிஸ்ட்ல வந்து இப்போ இதை வந்து அரே லிஸ்ட்டை வச்சு இதே மாதிரி டெனோட் பண்ண முடியுமா? இப்போ மலைங்கிறவர் யாரு? ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ரோல் அசைன் பண்றோம்னு வச்சுங்களேன். மலைங்கிறவங்க கோச், கீர்த்திங்கிறவங்க ஸ்டூடெண்ட், நிரஞ்சனுங்கிறவங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ரோல் அசைன் பண்றோம். அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் மெமரியில. அப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இதை நான் இப்படி அரேல லிஸ்ட்ல போட்டு பார்த்தா வைக்க முடியாது. இப்போ எப்படி இதை ஞாபகம் வச்சுக்க முடியும்? இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து கோச், செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து இதுன்னு எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ஒரு உதாரணத்துக்கு இப்ப மலை அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன், அடுத்து வந்து கீர்த்தின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு கீர்த்தி யாரு, கீர்த்திங்கிறவங்க யாரு, மலைங்கிறவர் யாரு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். இந்த அரே மூலியமா இப்படி வச்சா. ஓகே ஓகே. அப்போ அந்த மாதிரி இது ஒரு கீ ஒரு வேல்யூ அப்படியோ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்டஸ் வரும்போதெல்லாம் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, அப்போ ஹேஷ் மேப்ல வந்து புட்டு மலைங்கிற கீக்கு கோச்சுங்கிறவங்கள போட்டிருக்கேன். கீ இது. இப்போ திருப்பி அந்த கீ வச்சு நீங்க எனக்கு வேல்யூ எடுத்து கொடுன்னு கேட்டீங்கன்னா அது எதை எடுத்து கொடுக்கும்? கோச்சுங்கிறத கரெக்டா எடுத்து கொடுத்துரும். இங்க நம்ம எப்படி இண்டெக்ஸை வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, இண்டெக்ஸை வச்சு அதோட வேல்யூ ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க வந்து கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ இங்க 0ன்னு போட்டு ஃபர்ஸ்ட்ல அந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத எடுக்கும். இங்க 0 1 2 3லாம் இல்ல, அது எங்க வேணா எப்படி வேணா போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா அது அதுக்குன்னு ஒரு கீ இருக்கும். இந்த கீ வச்சு கால் பண்ணிக்கலாம். ஆமா, கீயை வச்சு ஸ்டோர் பண்றீங்க, கீயை வச்சு எடுக்கிறீங்க, அவ்வளவுதாங்க. அதான் ஹேஷ் மேப். ஓகே ஓகே. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்பப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் இருக்குல்ல, அது வந்து இப்போ டிவினா டிவிக்குன்னு ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து லைட்னா லைட்டுக்குன்னு ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருப்பாங்க. இப்போ டிவி வந்து என்ன சைஸு, என்ன கலரு, என்ன டெக்னாலஜில இருக்கிறதுன்றது அதுக்கு வந்து வேற வேற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து அப்போ கலருங்கிறது ஒரு கீ, டெக்னாலஜிங்கிறது ஒரு கீ. இப்போ கலருங்கிற கீக்கு என்ன வேல்யூ கொடுத்துருப்பாங்க? அதுக்கு இப்போ ஒரு பிளாக் கலர்னா பிளாக் கலர்னு கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? புரியுது. ஸோ அந்த மாதிரி கீ வேல்யூ பேஸ்டாவும் ஸ்டோர் பண்ண முடியும் அரேல, சரி மெமரியில அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அப்போ இப்போ நம்ம எத்தனை விதமா இப்போ வந்து மெமரியில ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு வேரியபிளை டைரக்டா இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று போட்டேன் காணோம். இப்போ கியூன்னு இப்போ இப்படி போட்டிருக்கோன்னா என்ன ஆகுதுன்னா, 8ங்கிற ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க மெமரியில, ஒரு வேல்யூவை. அதை வந்து கியூங்கிற ஒரு வேரியபிள் மூலியமா ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த 8ங்கிற ஒரே ஒரு வேரியபிளை இந்த மாதிரி ஒன்று மட்டும் போய் ஸ்டோர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒன்று போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு இதே மாதிரி நிறைய வெளியே ஸ்டோர் பண்ணணும், தனித்தனியாக எனக்கு வேரியபிள் பேர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை லிஸ்ட்டில் போட்டுக்கணும். இப்போ எனக்கு வந்து இப்போ நான் பண்ண போறதும் ஒரு பர்டிகுலர் பொருளுக்கான மொத்தமா தான் பண்ண போறேன். ஆனா அதை வந்து எனக்கு வந்து தனித்தனியா போட தேவையில்ல. எனக்கு வந்து ஒரே இதுல போட்டுக்கோ, ஆனா நான் கீ வேல்யூ வச்சு நான் அதை ஆக்சஸ் பண்ணணும். அது எல்லாத்துக்கும் நான் ஒரு கீ ஒன்று வந்து போட்டுக்கிறேன், அதை வச்சு நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வந்து மேப். அவ்வளவுதாங்க. இது 3 இதெல்லாம் எல்லாமே புரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது தான். இப்போ வரைக்கும் நான் சொன்னது வந்து நீங்க நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், அண்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. இது வந்து டேபிள்ஸ் மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம படிச்சதெல்லாம். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சுன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல இருக்கிறதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுலாம் எதுவும், அது சும்மா தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த இது போச்சுன்னா இதுக்கு அடுத்தது எப்படி போகும், அதை தூக்கி எங்கே போடணும், அதுக்கான ஃபார்மல், அதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறதோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் எதுவாக வேணா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறத்துல இருக்கிறதுலாம் சும்மா அப்படியே அந்தந்த விஷயங்களை மேலோட்டமா அதுக்கடுத்து அதை வச்சு எப்படி எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த விஷயங்கள் நல்லா புரிஞ்சுச்சுன்னா இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் திருப்பி அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கும்போது படிச்சோம்ல, ஒரு டப்பா ஒரு மாதிரி அந்த மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப பெருசா ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, நான் இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணதுல நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு புரிஞ்சுக்கவே புரியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் தான்.
இதுக்கு மேல இது நல்லா புரிஞ்சிருச்சு, இது நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற அளவுக்கான மேட்டர் தான். அது சும்மா தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இப்படி இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்படி அப்படியே கொண்டுனா அது வந்து செஞ்சு செஞ்சு பார்க்க ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால நம்மளுக்கு ஏற்கனவே அந்த ஐடியாலாம் நிறைய இருக்கும். அது இது இப்படிதான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத தான் இனிமேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இந்த பேக் எண்டுங்கிற இதுல. பட் இப்போ வரைக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த ஹேஷ் மேப்புக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஹேஷ் மேப்லயே நிறைய டைப் இருக்கு. போடுற ஆர்டரை வந்து ஆர்டர் படியே இப்போ வந்து இங்க 0, 1, 2ன்னு நீங்க எந்த ஆர்டர்ல போறீங்களோ அந்த ஆர்டர்ல தான் திருப்பி அந்த ஆர்டர்ல நீங்க ரிட்ரீவ் பண்ணலாம். இப்போ ஹேஷ் மேப்ல ஆர்டருங்கிறதே கணக்கு கிடையாது, ஏன்னா கீ தானே கணக்கு. ஸோ அது வந்து எப்படி வேணா பண்ணலாம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா எடுக்கணும்னா என்னப்பா வழி? இப்போ ஒவ்வொன்றா எடுக்கணும்னா அது இந்த மாதிரி இண்டெக்ஸை வச்சு எடுத்துக்கலாம். ஒட்டு மொத்தமா எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்னு சொன்னேன்? எல்லாத்தையுமே எடுக்கணும் ஒன் பை ஒன்னா. இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க எல்லாரும்? இந்த ஃபார்னு ஒன்று சொன்னல, ஓகே ஃபார் லூப் வச்சு. ஓகே இந்த ஃபார் லூப்ல இந்த இண்டெக்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு இப்படி போட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். அப்போ அதே மாதிரி இதுல என்னப்பா பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரணும். அப்போ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது வந்து அதை பார்க்கலாம் இருங்க. இதெல்லாம் நீங்க ஆக்சுவலா படிக்கணும். நீங்களே படிங்க, ஏன்னா இப்போ இதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம அப்படியே பேசிட்டே இருந்தோம்னா போயிட்டே இருக்கும் டைம். கீ ஹேஷ் வேல்யூ போட்டுட்டு ஃபார் ஈச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது உள்ளார என்ட்ரி அப்படின்னு ஒரு வேரியபிளை போட்டுட்டு என்ட்ரி டாட் சம்திங். ஓகே, இது எனக்கு ஞாபகம் இல்லை, நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் ஆனால் விஷயம் என்னன்னா, இது உள்ளார இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஹேஷ் மேப் உள்ளார இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. அது எடுக்கும்போது போட்ட ஆர்டர்லேயே எடுக்கணுமா, அப்படி வேற மாதிரி எடுக்கணுமா, அதை வந்து வேற ஏதாவது ப்ரியாரிட்டி படி பேஸ் பண்ணி மாற்றி வைக்கணுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டைப் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ட்ரீ மேப்னு ஒன்று இருக்கு, கன்கரண்ட் ஹேஷ் மேப்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து இதோட சப்டைப். இது பேரண்ட் டைப்பா வச்சுக்கிட்டு இதுல இருந்து சப்டைப்பா நிறைய கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வர்ற டைப்ல அதெல்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. இப்போதைக்கு நீங்க அதை போட்டு குழப்பிக்க வேணாம் ரொம்ப. பட் ஆனால் ஈஸியா தான் இருக்கும். இப்போ எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இதெல்லாம் நீங்க படிக்க போறீங்க, படிக்கும்போது இந்த டைப்லாம் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படியே நீங்க புரிஞ்சதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்றேன். கலெக்ஷனுங்கிறதும் ஒரு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டைப் தான். கலெக்ஷனை வச்சுதான் நீங்க ப்ரோக்ராமிங்கே பண்ணவே முடியும். ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கலெக்ஷனா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ப்ரோக்ராமிங் டாஸ்க்லாம் கொடுத்து செய்ய சொல்லுவாங்க இன்டர்வியூல, அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எல்லாமே கலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் 90%. ஓகே ஒரு அரே உள்ளார போடுவாங்க, அரேவை ரிவர்ஸ் பண்ண சொல்லுவாங்க, அரேவை சார்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த அரேல எது பெரிய நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, செகண்ட் பெரிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பேசிக் ப்ரோக்ராமிங்ல வர்ற ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இந்த இதெல்லாம் நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். பட் அது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது பண்றதுக்கு உங்களுக்கு இந்த புரிதல் நல்லா இருக்கணும். அரேனா என்ன, அரே உள்ளார அரேல எப்படி எல்லாத்தையுமே லூப் பண்றது, ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு லூப் பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு முக்கால்வாசி தெரிஞ்சிடும். இப்போ ஒன்றும் இல்லை, அரே அந்த அரேல நம்பரை கண்ணாமண்ணான்னு கொடுத்துட்டு இதில் பிக்கஸ்ட் நம்பர் எடுக்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எப்படி எடுக்கணும்? ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கணும். ஒரு டப்பா, ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ் உள்ளார நிறைய பொருள் இருக்கு. அந்த இருக்கிற பொருள் எது பெரிய பொருளோ அதை பார்த்து எடுப்பா அப்படின்னா நீங்க எப்படி எடுப்பீங்க? ஹலோ, எல்லாத்தையும் பார்த்து எடுக்க வேண்டியதான். ஒண்ணுன்னா எது முதல் வேலை அப்ப என்னது? ஒவ்வொன்றா எடுக்கணும். ஒவ்வொன்றா எடுத்து இதை ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் எடுத்ததும் நீங்க என்ன மைண்ட்ல செட் பண்ணுவீங்கன்னா, நீங்க இன்னும் மற்ற பொருள்லாம் பார்க்கவே இல்லை, ஓகேவா? ஓகே, இதுதான் பெருசு அப்படின்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்த பொருள் எடுக்கிறீங்க. இப்போ மைண்ட்ல முடிவு பண்ணி ஒண்ணு வச்சிருந்தீங்கல்ல, இதுதான் பெருசுன்னு, அந்த பொருளை விட இது பெருசா அப்படின்னு செக் பண்ணுவீங்க கையில எடுத்த பொருளை. அதை விட இது பெருசா இருந்ததுன்னா இப்போ என்ன மறுபடியும் மைண்ட்ல மாத்தி என்ன ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இல்ல இந்த பொருள் தான் பெருசு அப்படின்னு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இப்ப திருப்பி அடுத்த பொருள் எடுக்கிறீங்க, திருப்பி மைண்ட்ல இருக்கிறது கூட செக் பண்ணுவீங்க. மைண்ட்ல இப்போ ரெண்டாவது எடுத்த பொருள் தான் பெரிய பொருள்னு இருக்கும். அந்த பொருளை விட இது பெரிய பொருளா அப்படின்னு மறுபடியும் பார்ப்பீங்க. இல்ல பெரிய பொருள் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, மைண்ட்ல எதுவும் மாத்த தேவையில்ல, அப்படியே விட்டுறலாம், ஓகே. அதுக்கு அடுத்த பொருள் எடுப்பீங்க. இப்போ இது மைண்ட்ல இருக்கிறத விட பெருசா இருக்குங்கிற பட்சத்துல மறுபடியும் மைண்ட்ல இருக்கிறத மாத்திடுவீங்க.
இப்போ நான் மைண்ட்லன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது அப்படியே வந்து மெமரியில இருக்கும். மெமரியில ஒரு வேரியபிள் ஒன்று வச்சிருப்பாங்க. இஸ் இட் பிக்கஸ்ட் இஸ் இட் பிக்கர் தென் திஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒவ்வொரு எடுக்கிறதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இது ஏற்கனவே இதை விட பிக்கரா இது பிக்கரான்னு ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணிட்டே வருவோம். லாஸ்டா நீங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எது பிக்கர் அப்படின்னு மைண்ட்ல கடைசியா இருக்கோ அதுதான் அந்த அரேல இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர். கரெக்டா? ம். அவ்வளவுதான். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாஜிக். இதை வந்து நாங்க ப்ரோக்ராமா நீங்க செய்யணும். இதெல்லாம் வந்து சிம்பிள் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ். இனிமேட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இனிமேட்டு நம்ம டெய்லி பேக் அண்ட் கிளாஸஸ் வந்து எடுப்போம். டெய்லி எடுக்க முடியாது. ஏன்னா பேக் அண்ட் வந்து கொஞ்சம் அதுக்கு இப்போ வரைக்கும் நான் இது பண்ணதுக்கு நான் இது வரைக்கும் எதுக்குலாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணது கிடையாது. அப்படியே சும்மா அப்படியே தான் வந்து எடுத்துட்டு இருப்பேன். ஆனா பேக் அண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணணும், நிறைய ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எடுக்க முடியாது. ரெண்டாவது இது மாதிரி அது மறந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் அது கிடையாது. ம். அது வந்து நீங்க எப்படி வேணா இது பண்ணிக்கலாம். அது சும்மா தெரிஞ்சுக்கிற மேட்டர் தான் அது எல்லாமே. ஸோ அதனால வந்து அது நம்ம கொஞ்சம் அப்படி அப்படியே ஸ்ட்ரெச் விட்டு விட்டு எடுத்துக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா நிறைய கேப் இருக்கும் இனிமேட்டு. ஸோ அந்த கேப்லலாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக் ப்ரோக்ராமிங்கை வச்சு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு நான் சொன்னது ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல ப்ரோக்ராமிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு போட்டிங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் சின்ன சின்னதாக வரும். ம். இப்போதான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இனிமேட்டு உங்களோட வேலை என்னன்னா 2 நம்பரை ஆட் பண்றது, இந்த ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், கலெக்ஷன் மேனிப்புலேஷன் இந்த 2 டேர்ம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சு பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே. இன்டர்வியூல கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராமிங் கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரோக்ராமிங் கொஸ்டின் கேட்காம ஒரு இன்டர்வியூ முடிச்சு வெளியே வரவே முடியாது. ஸோ அதை வந்து நீங்க இனிமேட்டு சைடில் ஃபுல்லாவே இந்த ப்ரோக்ராமிங்ல டச்ல இருந்துகிட்டே இருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் எப்போல்லாம் கிளாஸ் எடுக்கிறேனோ அப்போல்லாம் வந்து அந்த பேசிக் அந்த பேக் அண்ட் டெக்னாலஜி கிளாஸை பார்க்கணும். அதே சமயத்தில் அடிஷ்னலாக அதுக்கு நான் ஏதாவது செஞ்சு பார்க்க சொல்கிறேன்னா அதை செஞ்சு பார்க்கணும். ஓகே. ஓகே. ஸோ இது 2 தான் இனிமேட்டு வேலை. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காதுங்கிறதுனால யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் டைம். டே டு டே டைம் லைனில் சின்ன சின்னதாக ப்ரோக்ராமிங் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நிறைய வழி இருக்குது. ஹேக்கர் ரேங்க்னு ஒன்று இருக்குது, லீட் கோடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்னன்னா சின்ன சின்ன ப்ரோக்ராமாக உங்களுக்கு ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டே வரும். அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அதுல ஒவ்வொன்னா பாருங்க. இல்லாட்டி வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் பேசிக் ப்ரோக்ராமிங் பேக் அண்ட் கொஸ்டின் சும்மா நெட்ல சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? அதை சர்ச் பண்ணி அதுல இருக்கிறதெல்லாம் என்னென்ன பேசிக் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து ஒரு 50 கொஸ்டின் போட்டிருக்காங்களா, இந்த 50 ஒவ்வொன்றா ஒரு நாளைக்கா ஒவ்வொன்றா பண்ணிட்டே வரணும். அதுல வந்து உங்க இந்த இஃப் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ இது திடீர்னு இப்போ ஸ்ட்ரிங் பில்டர்னு ஒன்று படிக்கிறீங்கன்னு வச்சுன்னா இது என்னன்னு தெரியலன்னா நெட்ல போட்டு பார்க்கணும். ஸ்ட்ரிங் பில்டர்னா என்ன அப்படின்னு. ஸ்ட்ரிங் பில்டருங்கிற பேர்லயே உங்களுக்கு இருக்கு பாருங்க. இட்ஸ் எ பில்டர். அது என்ன பண்ணும்? ஸ்ட்ரிங்கை பில்ட் பண்ணும். எப்படி பில்ட் பண்ணும்? இப்போ ஒவ்வொரு தடையா எடுத்து ஒரு கேரக்டரா எடுத்து ஒரு வேரியபிள்ல போட்டுக்கிட்டே வர்ற மாதிரி அந்த ஸ்ட்ரிங் பில்டர் போட்டுக்கிட்டே வருவாங்க. கடைசியா வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரிங்கா கொடு அப்படின்னு சொன்னா அது ஸ்ட்ரிங்கா கொடுத்துரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேர்டா எடுக்கணும். அந்த வேர்டை எடுத்து அந்த பில்டர் உள்ளார போட்டுட்டே விட்டு 2 ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸா கிடைச்சிரும். இதுதான் இந்த ஸ்ட்ரிங் பில்டர். இப்போ இதெல்லாம் வந்து நீங்க ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு, நிறைய ஹெல்பிங் கிளாஸஸ்லாம் வந்து ஜாவால இருக்கு. அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும்போது தான் வரும். ப்ரோக்ராமிங் இதை பண்ணும்போது இதை பார்க்கும்போது தான் வரும். அதே மாதிரி நான் அரேல வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரே மட்டும் தான் சொல்லியிருக்கேன். 2 டைமென்ஷனல் அரேன்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அதாவது அரே உள்ளார இன்னொரு அரே வைக்கலாம். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராமிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வந்துடும். இதெல்லாமே நீங்கள் ப்ரோக்ராமிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ண வந்துட்டே இருக்கணும். இப்போ அடுத்த ஒரு 2 மாதம் நம்மளுக்கு டைம். அந்த 2 மாசத்துக்குள்ளார நீங்கள் ப்ரோக்ராமிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். சேம் டைம் நான் வந்து பேக் அண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வருவேன். 2 மாதம் தான் அடுத்தது. கரெக்டாக இப்போ நான் இன்னையோட ஜாவா முடிக்கிறேன்னா ஜாவா முடிச்சுட்டு 2 மாசத்துல நம்ம பேக் எண்டை முடிச்சிடலாம். பேக் எண்டில் என்ன கவர் பண்ணணும்னா ஸ்ப்ரிங் பூட் ப்ரோக்ராமிங்கை கவர் பண்ணணும், டேட்டாபேஸை கவர் பண்ணணும், மெமரி கேட்சை கவர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டேட்டாபேஸ்லேயே வந்து எஸ்கியூஎல் கவர் பண்ணணும், அப்புறம் வந்து டிப்ளாய்மெண்ட் கவர் பண்ணணும். இதெல்லாம் கவர் பண்ணணும். பட் இது எல்லாமே ஈஸி தான். இதில் வந்து டிப்ளாய்மெண்ட்டு டேட்டாபேஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கொரி போட்டு அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. இப்போலாம் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. அதெல்லாம் நான் அப்புறமே தான் சொல்கிறேன். பட் விஷயம் என்னன்னா இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை அப்படியே கவர் பண்ணிக்க போகிறோம்.
முக்கியமா நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, அத வந்து கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லிக் குடுக்குற இந்த கிளாஸ் எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வரணும். அத எக்சர்சைஸ் பண்ணணும். பட் முக்கியமா நீங்க ரொம்ப இதுவா பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு பிரிப்பேர் பண்றது தான். இந்த சின்ன சின்ன ப்ரோகிராமா இனிமேட்டு செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இத முன்னாடியே நான் ஏன் செய்ய சொல்லணும்னா, முன்னாடியே சொல்லியிருந்தா உங்களால படிக்கவே முடியாது. அப்புறம் எப்படி அத புரிஞ்சுகிட்டு அத நீங்க செஞ்சு பார்க்கறதுனா, நீங்களா ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம் வேண்டாம். ஓகேவா? இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு நல்லா பண்ணணும். இப்போ ஒரு நல்ல கவிதை எழுதணும்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தங்க வந்து பொறந்ததுமேலாம் நல்லாலாம் கவிதை எழுதியிருக்க மாட்டாங்க. நெறைய பேருடைய கவிதைகள அவங்க நெறைய படிச்சிருப்பாங்க. நெறைய வார்த்தைகள உள்வாங்கியிருப்பாங்க. அத வச்சு தான் ஒரு கவிதை எழுத முடியும். அந்த மாரி நெறைய படிக்க ஆரம்பிக்கணும். நெறைய பார்க்க ஆரம்பிக்கணும். மத்தவங்க எப்படி சிந்திச்சிருக்கிறாங்க, அது எப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சாலே, நம்பளால தானாவே சிந்திக்கிற ஒரு கேப்பபிலிட்டி தானாவே வந்துரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே வந்துரும். ஸோ, அதனால வந்து நீங்களா ஒண்ணு புதுசா போய் யோசிக்கணும்லாம் அவசியம் இல்ல. எல்லாத்துக்கும் சொல்யூஷன ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க. கோடிங்க படிக்க ஆரம்பிங்க. அந்த படிக்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அது என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ, அது மாரி ஒரு 10 புரோகிராமிங் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், 11வது விஷயத்துக்கு நீங்களே தானாவே யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. அது உங்களுக்கு தானாவே வந்துரும். அதனால நம்பளால புரோகிராமிங் பண்ண முடியலையேன்னு இப்போதைக்கு அத பத்தி யோசிக்கவே கூடாது. இதெல்லாம் எப்படி நம்ம யோசிக்கிறது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏற்கனவே யோசிச்சிருக்கிறவங்க எப்படி யோசிச்சிருக்காங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சாலே 50% நம்மளுக்கு அது வந்து சக்சஸ் தான். அதுக்கு அடுத்த விஷயம் அது ஒரு சப்ப மேட்டரு. அது கன்டினியூஸா மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்தாலே தானாவே நம்மளுக்கு அது யோசிக்க வந்துரும். ஓகேவா? அவ்வளவுதான். இதத்தான் நீங்க இனிமேட்டு பண்ணணும். அதாவது பேக் எண்ட்ல நான் ஒரு வேலைக்கு போணும். நான் கண்டிப்பா ஒரு ஐடில ஒரு இதுல போகணும்னு நின்னீங்கன்னா, அடுத்த 2 மாசம் கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஒரு புரோகிராம் 2 புரோகிராம் வந்து நெட்ல பார்த்து நல்லா தண்ணி தரவா படிச்சு புரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு இதுல புரியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தட் வேணும்னா, ஒண்ணும் இல்ல ChatGPT எடுத்துங்க. ChatGPTல கேளுங்க. அதுவே வந்து ChatGPTல என்ன கேளுங்கன்னா, எனக்கு ஒரு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு லைனையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ அந்த லைன எடுத்து அத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதே மாரி இப்போ இதுல நீங்க ஒண்ணு பார்க்குறீங்க. இதுவும் எனக்கு புரியல. இத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் யாராவது அப்டின்னா, இத அப்படியே அந்த புரோகிராம் அப்படியே காப்பி பண்ணி ChatGPTல போட்டு இத எக்ஸ்பிளைன் பண்ணு லைன் பை லைன்னு சொன்னீங்கன்னா, லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த பர்ட்டிகுலர் லைன் உங்களுக்கு புரியும்னா, இத இன்னும் கொஞ்சம் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணுனா, அதையும் அது கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸ்ட்ரிங் பில்டர்னா என்னன்னு தெரியல அப்படின்னு அந்த லைன் ஒரு விஷயம் தெரியாம நீங்க அடுத்த லைன் போவே கூடாது. அப்ப அந்த லைன் வந்து ஸ்ட்ரிங் பில்டர்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்ட்ரிங் பில்டர்னா என்னன்னு தெரியல அத எக்ஸ்பிளைன் பண்ணுனா, அந்த மாரி ஒவ்வொன்னா கத்துக்கிட்டே வர ஒரு மீன்வைல் ஒரு 2 மாசத்துல கண்டிப்பா வந்து உங்களால ஒரு பேசிக் புரோகிராமிங்க நல்லா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்துருவீங்க. அந்த அந்த அதே டைம்ல நம்ம ஜாவா பேக் எண்டையும் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். இவ்வளவுதான் பிளான். இனிமேட்டு தான் ஆக்சுவலா கிளாஸே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுவரைக்கும் ஆரம்பிச்சதெல்லாம் பேசிக் சொல்லி குடுத்துட்டு இருந்தேன். அவ்வளவுதான். நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு மறந்திருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம இப்ப ரிமைண்ட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். டன். இது முடிச்சுட்டு இப்ப இதுக்கப்புறம் எப்ப கிளாஸ் வரலாம்னா, வெட்னஸ்டே. அது வரைக்கும் இப்ப பண்ண எல்லாத்தையுமே ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. எல்லா வீடியோஸையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவ பாருங்க. ஒன் பை ஒன்னா. ஏற்கனவே பார்த்த வீடியோஸா இருக்கும். எனக்கு தெரியும் அதெல்லாம் டைம் வேஸ்ட் தான்னு. அது எப்படி நீங்க பார்க்கணும்னா, அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து டைம் ஃபாஸ்ட்டா விட்டுட்டு அவங்க சொல்ற எல்லாமே நம்மளுக்கு மைண்ட்ல சிங்க் ஆகுதா அப்படிங்கிற மாரி ஒரு தடவ நினைவுபடுத்திக்கிறது. 1 மணி நேரம் வீடியோனா அத ஒரு 2 டைம்ஸ் ஸ்பீட்ல ஓட வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அத ஸ்கிப் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா ஸ்கிப் பண்ணி இந்த இடத்துல இவர் சொல்றது நம்மளுக்கு நெறைய நல்லா ஞாபகம் இருக்கா? இருக்கு. அப்ப மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஸ்கிப் பண்ணி இங்க சொல்றது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அந்த மாரி டிஃபரண்ட் வேரியேஷன்ல ஸ்கிப் பண்ணி பார்த்து, அந்தந்த இடம் எல்லாமே ஞாபகம் இருக்கா? ஏன்னா, அதெல்லாம் நம்ம ரொம்ப முன்னாடி சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் அத நீங்க மறந்திருப்பீங்க. அந்த மாரி அத நெறைய பார்க்க தான் இப்போ லாஸ்ட்டா சொன்ன கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கான்செப்ட் கூட ரிலேட் ஆயிருக்கும். ஏன்னா வேரியபிள்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணது மெமரிய பத்திலாம் ஃபர்ஸ்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதெல்லாமே வந்து கிளாஸ்ல வேரியபிள்ஸ்லாம் எப்படி இருக்கும், மெமரியில எப்படி ஹோல்ட் ஆயிருக்கும்லாம் நான் ஏதோ ஒரு கிளாஸ்ல பண்ணேன். அது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அது எல்லாத்தையும் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி, இப்ப அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெடி பண்ணுங்க இந்த புதன்கிழமை வரைக்கும். ஓகே. மீன்வைல் இந்த ஹேக்கர் ரேங்க்லயோ இல்ல வந்து லீட் கோட் எடுத்துக்கலாம். லீட் கோட் ஆனா கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிறவங்க யூஸ் பண்றதா சொல்றாங்க. பட் எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரியல. லீட் கோட்லயுமே ஆட் 2 நம்பர்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இல்லங்கிறவங்க ஹேக்கர் ரேங்க் எடுத்துங்க. பெட்டர் ஹேக்கர் ரேங்கே கூட எடுத்துங்க. ஹேக்கர் ரேங்க்ல இருந்தா நான் பேசிக் லெவல்லலாம் நிறைய தான் போறாங்க. ஸோ ஹேக்கர் ரேங்க் எடுத்துக்கிட்டு ஜாவாவுடைய ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்றதுல இருந்து இப்படியே போறது வந்து பார்க்கலாம். அது வந்து பிராக்டிஸ்க்கு தான் ஹேக்கர் ரேங்க்ங்கிறது. ஓகேவா? அதுல வந்து சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்களான்னா எனக்கு தெரியல. சொல்யூஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீக்ஸ் டு கீக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் கீக்ஸ் டு கீக்ஸ். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். ஓகேவா? ஓகே.
இதுல வந்து சொல்யூஷனோட இருக்கும். உங்களுக்கு சொல்யூஷன்ன்றது ஒரு பிரச்சனையே இல்ல. கொஸ்டினா இருந்தாலும், சொல்யூஷனா இருந்தாலும் அத எடுத்து அப்படியே ChatGPTல போட்டு அப்படியே ஒன் பை ஒன்னா எடுத்து வந்துட்டே இருங்க. ChatGPTல இன்னொரு நல்ல அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ஹிஸ்டரி அது மெயின்டெயின் பண்ணும். ஸோ அதனால நீங்க வந்து நல்லா பார்த்துட்டே வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஏற்கனவே இருந்தது என்ன பண்ணீங்கன்னு பார்க்கணும். அது இதே மாதிரி நான் ஒண்ணு பார்த்துருக்கனே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த ப்ரோகிராம திருப்பி போய் ரெஃபர் பண்ணி போய் பார்க்கணும். அதே மாதிரி ChatGPT ஹிஸ்டரிய வந்து பொலைட் பண்ணிடக்கூடாது. பொல்யூட் பண்ணிடக்கூடாது. அதாவது எப்படின்னா, ஒரே ChatGPT விண்டோலயே வேற வித்தியாசமான கொஸ்டின்ஸ கேட்டு நெறைய காம்பினேஷனா இருக்கிற ஒரே பேஜ டிஃபைன் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு விதமான கேள்விக்கும் ஒவ்வொரு ChatGPT பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். பேஜ்ன்னு நான் மீன் பண்றது எதுன்னு புரியுதுங்களா? இப்ப என்னோட ChatGPTல பார்த்தீங்கன்னா, அத பாருங்க ஒவ்வொன்னும் தனித்தனியா இருக்கா? இது ஒரு தனி த்ரெட். இது ஒரு தனி த்ரெட். இது ஒரு தனி த்ரெட். இப்ப நீங்க புரோகிராமிங் எழுதுறீங்கன்னா, ஒரு 100 புரோகிராம் பண்ண போறீங்கன்னா, 100 த்ரெட் தனித்தனியா வச்சுக்கணும். இந்த த்ரெட்டுக்கு பேர் போட்டு வச்சுக்கணும். இத இங்க ரீநேம் பண்ணலாம். இப்போ வந்து ரீநேம் பண்ணி ஆட் டூ நம்பர்ஸோட புரோகிராம் இது. அதோட எக்ஸ்பிளனேஷன் இது அப்படின்னு போட்டு வச்சுக்கணும். இப்படி போட்டு வச்சுக்கலாமா ChatGPTல? இதெல்லாமே அதான் இது ஹிஸ்டரி. ஓ, ஓகே. இந்த ஹிஸ்டரி அழகா அது காட்டும். சோ உங்களுக்கு 30 நாளுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகடன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, எது முக்கியமான நம்ம கொஸ்டின் அத போய் டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றத்தோட சொல்யூஷன் அப்படியே இங்கேயே போய் பார்த்து அதோட எக்ஸ்பிளனேஷனோட பார்த்து நல்லா ஒரு தடவை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதுல நோட் பண்ணி வச்சு செய்யலாம். ChatGPT நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளவுதாங்க அடுத்தது பண்ண வேண்டியது. அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. டைப்பிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. டன் பை. பாய் பாய். பை.